நன்றி சார். இனிய வணக்கம் அன்புறவுகளே. செம்மொழியான செந்தமிழ் தாயே, எம்மின புகழே ஈடில்லா சுவையே, செம்மொழியான எம்மொழி தாயே ஈடில்லா புகழே, உலகப் பரப்பை உயர்வாக்கி விலகாச் சொத்தாய் விளைத்த தமிழே, உலகப் பரப்பு உயர்வாக்கி விலகாச் சொத்தாய் விளைத்த தமிழே, அழகு மொழியே அமிழ்த தாயே வாழி என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்தி கொண்டு இன்றைய இந்த விவாத அரங்கத்துக்கு செல்ல இருக்கின்றோம். பாமுக அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் வந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என் இனிய பணிவான வணக்கம். விவாத அரங்கு இன்று 43 உங்களை சந்திக்க வருகின்றது. ஒவ்வொரு மாதமும் முகிழ்க்கும் அருமையான ஒரு விவாதங்களோட இந்த களம் வந்து விரிந்து செல்கின்றது. பாமுக பரப்பை இங்கிதமாக நிரப்புகின்ற இந்த விவாத அரங்கத்தில் இன்று 43வது விவாத அரங்கத்துக்கு வந்திருக்கின்றோம். அதில் எடுத்திருக்கிற தலைப்பானது மாணவர்களை மையப்படுத்திய கல்வி நன்மை பயக்குதா தீமை விளைவிக்குதா. ஏன் நாங்கள் இதை பேச வேண்டிய தேவை என்று நிறைய இருக்கின்றது. காரணம், கொரோனாக்கு பிற்பாடு இன்றைய மாணவர்களோட அறிவுத்திறனை பார்த்தீர்களா சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. ஆசிரியர்களோடையும் முரண்பாடுகளாக இருக்கின்றது. இது ஏன், என்னத்துக்காக அப்படி? முன்னர் நாங்கள் கற்ற கல்வி ஆசிரியர்களுக்கு பணிந்து ஆசிரியரே மையப்படுத்திய கல்வியாக ஒரு காலம் இருந்ததில் எங்களுக்கு ஒரு பயமாக அந்த கல்வியை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இன்று முழு சுதந்திரமாக மாணவர்களை மையப்படுத்தி வாழைப்பழத்தை எப்படி உரித்து தீர்த்துறோமோ அதுபோல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியாக இருக்கின்றது. அது இன்றைக்கு எங்களுக்கு தீமையை விளைவிக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்க போறோம் அது நன்மையா தீமையா என்று உங்களிடமே விட்டுவிட போகின்றோம். இன்று இந்த பேச்சாளர் அரங்கத்தில நீங்கள் வந்திருக்கிற பேச்சாளர்களை அறிமுகப்படுத்துகின்றேன். அதாவது இந்த மாணவரை மையப்படுத்திய கல்வி நன்மை பயக்குது என்று பேசுவதற்காக 3 சிங்கங்கள் வந்திருக்கிறார்கள். ஆசிரியர் சிவசெல்வ மாரிமுத்து, கவிஞர் முத்து ராஜசேகரன், ஆசிரியர் ராஜேந்திரன். இவர்கள் வந்து நன்மை பயக்குது என்று பேச போகிறார்கள். இல்லை இல்லை தீமைதான் பயக்குது என்று பேசுவதற்காக முனைவர் கோ வனிதா அவர்கள், ஆசிரியர் திரிபுர சுந்தரி அவர்கள், ஆசிரியர் பத்மலோஜினி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை உண்மையிலேயே நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. காரணம், படமுகத்திலும் அறிமுகம்தான் சிறந்தது. இன்றைக்கு சற்று வித்தியாசமாக எங்களுக்கு நன்மை பயக்குது என்று ஆசிரியராயும் தூய தமிழ் பற்றாளராயும் இருக்கின்ற சிவசெல்ல மாரிமுத்து எப்போதுமே நகைச்சுவையாக பேசிக்கொள்வார். அவருடைய பேச்சு கேட்க இனிமையாகவும் சிறப்பாகவும் இருக்கும். அவரையும் இந்த நிகழ்வுக்கு அழைத்து கொண்டு அடுத்து முத்து ராஜசேகரன் சிங்கப்பூர் சீமையிலே ஒரு பொறியியலாளராக பல வருடங்கள் கடமையாற்றுகின்றார். அவரும் அந்த நகைச்சுவை துணுக்குகளை அப்பப்போ எடுத்து பேசுவதில் வல்லவர். அவர் எப்படி பார்க்க போகிறார் இந்த மாணவ சமுதாயத்தின் நன்மை விளைவிக்கக்கூடிய பகுதிக்கு. அடுத்து ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் மாணவர்களோடையே எப்போதுமே கற்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு சிறந்த ஆசிரியர். அவர் சிங்கம் போல அந்த அவருடைய பேச்சு ஒரு வீச்சு பேச்சாகவே எப்போதும் இருக்கும். அப்படி வீச்சாக பேசக்கூடிய ஒருவராக இருக்கின்ற ராஜேந்திரன் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றேன். அடுத்து இல்லை நன்மை இல்லை அது தீமையாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது என்று ஆசிரியர் மட்டத்திலும் பேராசிரியர் மட்டத்திலும் பேச இருக்கின்றார்கள் முனைவர் போ வனிதா அவர்கள். இது அதாவது அவருடைய கல்லூரி வாழ்க்கையில எங்களோட இணைந்த வாழ்க்கை அவருக்கு அதிகமாக இருக்கின்றது. காரணம், பேச்சை அவர் முதலாக வீச்சாக இந்த மெய்நிகர் வழியாக அதுவும் தொலைக்காட்சியில ஆரம்பித்திருந்தவர். ஒரு சிறந்த பேராசிரியராக இப்பொழுது வந்திருக்கிறார். அதை விட சிறந்த முனைவர் பட்டம் வாங்கி இருக்கின்றார். இப்பொழுது நிறைய விடயங்களை அவர் பேசக்கூடிய ஆற்றல்ல இருக்கிறார். அப்படியான முனைவர் கோ வனிதா அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். திரிபுர சுந்தரி அவர்கள் எப்போதுமே திரி என்றால் 3 என்று சொன்னார்கள். 3 புறங்களில் வந்த சுந்தரி போல அவரும் 4 பக்கங்களிலுமே தனது கருத்துக்களை எடுத்து கொண்டு வழங்குவதில் வல்லவராக இருக்கின்றார். திரிபுர சுந்தரி அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். பத்மலோஜினி அவர்கள் ஐரோப்பிய நாட்டில
இங்கிலாந்துல இருந்து ஆசிரியராக கடமையாற்றி அதில் உள்ள இடர்பாடுகள் நிறைய விடயங்களை அதாவது லண்டன் பகுதியில பிரித்தானியா பகுதியில நிறைய இந்த கல்வி சம்பந்தமான விடயங்களில முரண்பாடுகளை நாங்கள் அப்பப்போ செய்திகளை பார்க்கின்றோம். ஆகவே நல்ல செய்திகளை அவர் அந்த பீச்சாக தரக்கூடிய ஒரு பெண்மணி, அவரையும் இந்த ஆசிரியரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். வாங்கோண்டு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு முதலில நாங்கள் இப்பொழுது பேச ஆரம்பிக்க போறோம். மாணவர்களை மையப்படுத்திய கல்வி நன்மை பயக்குதுன்னா அப்படியே வச்சிருப்போம். இப்ப நாங்கள் எங்க தொடங்க போறோம்? தீமை பயக்கிறது என்று சொல்ல போகிற அணியில இருந்துதான் தொடங்க போறோம். காரணம், சில விடயங்களுக்கு நெகட்டிவா பார்த்தா தான் அதை பாசிட்டிவாக பாக்குறதுக்கு இலகுவாக இருக்கும். அந்த வகையிலேயே இந்த மாணவர்களை மையப்படுத்திய கல்வி தீமை விளைவிக்குது என்று சொல்வதற்காக நாங்கள் முதலில முனைவர் வனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் வனிதா. அனைவருக்கும் வணக்கம். FA TV விவாத அரங்கு 43 தலைமை நகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும் இனிய பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடாமோகன் அவர்களுக்கும் வாணிமோகன் அவர்களுக்கும் அதிபர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு, மாணவர்களை மையப்படுத்திய கல்வியால் நன்மை விளைவிக்குதா அல்லது தீமை விளைவிக்குதா? நடுவர் அவர்களே, இதில் மாற்றமே இல்லை, அது தீமைதான் விளைவிக்கிறது என்று அனைவருக்குமே தெரியும். எதிரணியில் இருப்பவர்களுக்கும் தெரியும். ஆனால் தலைப்பு கொடுத்து விட்டீர்களே அப்படின்றதுக்காக அவங்க அப்பா எப்படி எல்லாம் பேசணும், எப்படி எல்லாம் குழப்பலாம் அப்படின்னு சாரெல்லாம் திட்டம் போட்டு உட்கார்ந்துருப்பாரு. என்ன பண்ணலாம் பாருங்க. அதுவும் ஒரு பெண்கள் ஒரு அணிக்கும் ஆண்கள் ஒரு அணிக்குமா நீங்க போட்டீங்க, சும்மாவே புகுந்து விளையாடுவாங்க அவங்க. இதுல எப்படியெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி கலக்கலாமோ அந்த மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. இன்னொருத்தர் இன்னும் வரல தம்பி, அவரு கேட்டுக்கிட்டு இருப்பாரு, எங்க இருந்தாலும் ரெடி பண்ணி வருவாரு பாருங்க. இப்போ அப்படியே சிங்கம் மாதிரி சீறி வருவாரு. நம்மளுடைய இதை பார்ப்போம். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இன்றைய பாடத்திட்டம் அன்றைய பாடத்திட்டத்திற்கு சற்றும் சளைத்ததல்லதான். ஆனால் மாணவர்களை மையப்படுத்திய கல்வி அப்படின்றப்போ இங்க அவங்களுக்கு அதிகமான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கிறோம். மாணவர்களை மையப்படுத்திய கல்வி அப்படின்னாலே என்னது? கற்றல் சுதந்திரம், அவங்களுக்கு பேசுறதுக்கு சுதந்திரம், படிக்கிறதுக்கு சுதந்திரம் அப்படின்னு எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்துட்டா அவங்க எப்படிப்பட்ட கல்வியை கத்துக்குவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை, திறன்களை சுயமாக அவர்களா பெற சொன்னால் பெறுவார்களா, பெற்றுக்கொள்வார்களா? நம்ம சொல்லியே இப்ப அந்த காலத்துல பாரம்பரிய முறையில கல்வி இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி கல்வியிலேயே பல பிரச்சனைகள் வரும். ஆனா அவங்களையே நீங்க குழு முறையில நீங்க கத்துக்கோங்க, நீங்களே உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் நாங்க கொடுக்குறோம், நீங்க கத்துக்கங்கன்னா கற்றுக்கொள்வார்களா? அப்ப அதிகமான சுமை அவங்க மேல சுமத்தப்படுது. அதுக்கடுத்து ஈஸியா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கம்மியா இருக்கு. விளையாட்டுத்தனம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அவங்களுக்கு. இன்றைய காலகட்டத்துல கொரோனாக்கு அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த படிக்கக்கூடிய அந்த திறன் ரொம்பவே குறைஞ்சிருச்சு அப்படின்றதுதான் இன்னைக்கு உண்மை. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமான ஒரு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்குரிய கல்வியில நம்ம அதிகமா எதை எதிர்பார்க்கிறோம்? என் பையன் ஃபர்ஸ்ட் மார்க், அந்த பக்கத்து வீட்டு பையன் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் பாத்தியா, நீ எடுத்திருக்கியா? இதுதான் இன்றைய கல்வி முறையில முன்னணிப்படுத்துகிறார்கள். அதாவது தேர்வுக்கும் மதிப்பெண்ணுக்கும் தான் முன்னிலைப்படுத்துகிறார்களே தவிர அவங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல? வாழ்க்கை திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. இன்னொன்னு சுயமா சிந்திக்கிற திறன் அவங்கள்ட்ட குறைஞ்சிருக்குது. அடுத்து இது எங்க கொண்டு போய் முடியுது என்றால் மன அழுத்தத்துல கொண்டு போய் முடியுது. ரொம்ப மன ரீதியா நிறைய குழந்தைங்க நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், செகண்ட் ரேங்க் எடுக்கலாம், அந்த ஏத்து விட்டு பையன் எடுத்திருக்கான், பக்கத்து வீட்டு பையன் எடுத்திருக்கான்றப்போ அவங்களை எங்க கொண்டு போய் விடுதுன்னா மன அழுத்தத்துல கொண்டு போய் விட்டுருது. நிறைய குழந்தைங்க இதனால நிறைய கல்லூரி ஆகட்டும், பள்ளி ஆகட்டும், அது எந்த மாதிரி முடியுது அப்படின்ற சில முரண்பட்ட சில செயல்கள்னால உங்களுக்கு தெரியும். அப்ப அது எங்க கொண்டு போய், சிலது வன்முறையிலேயும் முடியுது, சில பேர் அது தற்கொலையிலேயும் முடியுது, ஒரு சில பேர் படிக்காம தருதலையா போறதுலயும் முடியுது. இப்படி பலவேறுபட்ட ஒரு நிகழ்ச்சியா போய் முடியுது. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த பாடத்திட்டத்தை எடுத்துக்கோங்களேன். பாடத்திட்டத்துல அன்னைக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்தாங்க, புரியுற மாதிரி கொஸ்டின் கேக்குற மாதிரி நிறைய இருந்துச்சு. இன்னைக்கு கரிக்குலம், அந்த பாடத்திட்டத்தை பாத்தீங்கன்னா
உங்களுக்கு தெரியும் எல்லாமே. நீங்க வந்து இந்தியாவோட பாடத்திட்டத்துல எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அது இன்னுமே வந்து அவங்க யோசிக்கிற மாதிரி, சிந்தனை திறனை தூண்டுற மாதிரி நிறைய வந்து அவங்க மாற்றம் பெற வேண்டி இருக்கு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது, மனிதத்தன்மையோட யோசிச்சு சில விஷயங்கள் பண்றது ரொம்பவே குறைவா இருக்கு மாணவர்கள் மையப்படுத்திய கல்வியில. அவங்கள சுத்தி அவங்களோட சந்தோஷம், அவங்களுடைய எண்ணங்களை சரி பண்றது, இந்த மாதிரிதான் இருக்கே ஒழிய எல்லாருக்கும் நம்ம எப்படி வந்து ஹெல்ப் பண்றது, எப்படி உதவி செய்யறது, இந்த சொசைட்டில எப்படி நடந்துக்கிறது, ஒழுக்கத்தோட நடந்துக்கலாமா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு வந்து மனிதநேயம் குறைஞ்சிருச்சு. இன்றைய கல்வியில மனிதநேயம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அடுத்து வந்து ஆசிரியர்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கிற கல்வி வந்து இன்னைக்கு இல்ல. மாணவர்களை மையப்படுத்துறதுனால அவங்களுடைய வேல்யூ வந்து குறைஞ்சிருச்சு, அவங்களுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சு. இவங்க வந்து பெற்றோர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கம்மியாயிடுச்சு, ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கம்மியாயிடுச்சு. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா அதிகமாயிருச்சு. ஏன்னா மாணவர்களை மையப்படுத்திய கல்வியில குற்றம் வந்து அதிகமா வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஒண்ணு அவங்களை எப்படி காயப்படுத்துறது, ஒண்ணு பிடிக்கலையா, எனக்கு வந்து இந்த பாடம் பிடிக்கல, இந்த ஆசிரியர் பிடிக்கல, இந்த பள்ளி பிடிக்கல அப்படின்னா அந்த ஆசிரியர்களை காயப்படுத்துறாங்க. மன ரீதியா வேற ஏதாவது ஒரு இதுல ஐயோ இந்த ஸ்கூலே வேணாண்டா அப்படின்ற லெவலுக்கு இறங்க வச்சிடுறாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி பண்றாங்க ஒரு சார்பு. இன்னொரு சார்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, மத ரீதியா சில பேர் துன்புறுத்தப்படுறாங்க. சில பேர் வந்து எதுவுமே ஒத்து வரலையா, ஒரு ஜாதி கொடுமையில வன்கொடுமையில போடுங்க, அதுவும் ஒத்து வரலையா, அடுத்து வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினாங்க அப்படின்னு ஏதோ ஒரு 100ல 1 நடந்துச்சுன்னா அதையே வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இவங்க பண்றாங்க. இது வந்து எல்லாரையுமே பாதிக்குது. அப்ப இன்னைக்கு வந்து மாணவர்களை மையப்படுத்திய கல்வி என்பது அதிகமான கற்றலுக்குரிய சுதந்திரம் கொடுக்கும் போது மன ரீதியா பாதிக்கப்படுறாங்க, மதிப்பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, உடல் ரீதியா வந்து சரியான இது கிடையாது, மனிதனே இல்ல, ஒழுக்கம்ன்றது என்ன விலை, கிலோ என்ன விலை அப்படின்னு கேக்குற அளவுக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்றதுதான் என்னுடைய விளக்கம் நடுவர் அவர்களே. ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வருவது என்னவென்றால், இன்றைய கல்வி மாணவர்களை மையப்படுத்திய கல்வி ஒரு 90% மேல அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனால வாழ்க்கை திறன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை முன்னிலைப்படுத்தியதா இருக்கு. இது வந்து அதிகமான நன்மைகளை விட அதிகமான தீமைகளை மட்டுமே விளைவிக்குது அப்படின்றதான் என்னுடைய கருத்தை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அதாவது உண்மையிலேயே இன்றைய நிகழ்வுகளை பார்த்தால், அதாவது ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையே ஒரு போராட்டம் நடைபெறுவதை பார்க்கின்றோம். அங்கு முதன்மையாக ஒரு மரியாதை என்பது இல்லாத ஒரு தன்மை இருக்கின்றது. ஐரோப்பிய புலம்பெயர்ந்த கல்வி சூழல்ல நாங்கள் ஆசிரியரை பிள்ளைகள் பெயர் சொல்லித்தான் அழைப்பார்கள். அங்கேயே ஒரு மரியாதை குறைவு வந்து விட்டதோ என்ற ஒரு எண்ணம் ஆரம்பத்தில் எங்களுக்கு இருந்தது. நிச்சயமாக உண்மை. ஒரு தேர்வுக்காகவும் மதிப்பெண்ணை பெறுவதற்காகவும் தான் இன்றைக்கு கல்வி சூழல் அமைந்திருக்கிறது, நிச்சயம் உண்மையான ஒன்று. ஆனால் நாங்கள் எப்படி பார்க்க வேண்டுமென்றா, ஒரு மாணவன் கல்வி கற்று அந்த கல்விக்கு ஏற்றதாவது அவன் ஒழுக்கங்கள் தேவையான ஒன்று. அதாவது கற்றதனால் ஆய பயன் என்ன, அவன் எப்படி ஒரு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டிய அந்த சூழல் இன்றைக்கு இல்லாமல் போகிறது. ஒழுக்கம் நீதி என்பன மிக குறைவாக இருக்கின்றது. அடுத்தது தேர்வை மையப்படுத்திய கல்வியால நீங்க சொன்ன மாதிரி அங்க வந்து புள்ளிகளுக்கு மதிப்பு கொடுக்கறதுனால மாணவரின் சுமை அதிகரிக்கிறதுனால மன அழுத்தங்கள் அங்க காணப்படுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது சுயமாக கற்றல் என்ற செயற்பாட்டில வரும்போது அந்த மாணவர்கள் ஆசிரியரிடம் இருந்துதான் அதை எதிர்பார்க்கிறாங்க. சுயமாக சிந்தனை பரப்பு குறைகிறது. ஏனென்றால் தொழில்நுட்ப சாதனங்களின் வளர்ச்சி அதிகரிக்க இருக்கிற காரணத்தினால்தான் இதோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் இந்த விடயத்தை, அதாவது தொழில்நுட்ப திறனோட கற்பிக்கப்படுகிற கல்வியால அந்த மாணவர்களுக்கு இலகுவாக இருப்பதனால், எதுவுமே இலகு என்று எடுப்பதனால புதிய சிந்தனை பிறப்புகளை மறக்கிறார்கள் என்றது உண்மையான ஒன்றுதான். நீங்களும் அதை அழகாக சொன்னீர்கள். ஆமா, அந்த அடுத்தது ஆசிரியருக்கு அந்த மரியாதை. அதாவது ஒரு ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையே கல்வி ஒரு சிநேகிதபூர்வமாக இருந்தால்தான் அந்த கல்வியால அந்த மாணவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இன்றைக்கு முரண்பாடுகள் இருப்பதனால ஒரு வெறுப்பை அவனும் சம்பாதிக்கிறான், நாங்களும் ஒரு வெறுப்பாக
மாணவரை பார்க்க வேண்டிய தேவை வருகிறது. அப்ப இந்த நிலையில பார்த்தோம்னா மாணவருக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுத்த கல்வி ஒரு தீமையை விளைவிக்குதா என்று ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. வனிதா அவர்கள் மிகச் சிறப்பாக அழகாக சொன்னீர்கள். அப்பியாசங்கள் எல்லாம் குறைவண்டது. மாணவர்களுக்கு கல்வி வீட்டு வேலை சொல்லிவிட்டால் அப்படியே கொண்டு வரார்கள். ஏன்னா அந்த அப்பியாசங்கள் இல்லை அவர்களுக்கு. மீண்டும் மீண்டும் அந்த கல்வியை கற்று மனதுக்குள்ள வைக்கக்கூடிய தன்மை இல்லை. அதாவது மனதில புதிய சிந்தனை பரப்புகளை விதிக்கக்கூடிய நிலை இல்லை. அதனால அந்த மாணவர்களுக்கு ஒரு ஒழுக்கமற்ற கல்வி உருவாகுதோ என்ற கேள்வி. இதனால வன்முறைகள், அங்கால தீமையான செயற்பாடுகள் நிறைய நடக்கிறதை அழகாக சொல்லி இருக்கிறார். மிக சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுகள் வனிதா அவர்களே. சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கின்றோம் உண்மையிலேயே தீமை வந்து விட்டது. அப்படி இல்லை, அது தீமையாக இருந்தால் அந்த கல்வியால எந்தவித பயனும் இல்லை. எந்த ஒரு அரசாங்கங்களும் எந்த ஒரு கல்வி சூழலும் தீமையாக இது வரும் என்று நினைத்தால் நிச்சயம் ஒரு மாற்றம் காணும். ஆனால் மாற்றம் இருக்குமா? என்ன மாதிரி நன்மை பயக்குதென்றால் அது எப்படி நன்மை பயக்குது என்று நாங்கள் ராஜேந்திரம் அவர்களை அழைக்க போகிறோம். வாருங்கள் ராஜேந்திரம் அவர்களே. மாணவர்களை மையப்படுத்திய கல்வி இன்று நன்மைதான் அளிக்கிறது என்று பேச போகிறார். எங்கே ஆண் சிங்கம்? பாருங்கள். என்ன ஃப்ரீசர்ல நிக்கிறேன். ராஜேந்திரம், உங்களுடைய மைக்கை ஒன் பண்ணுங்கள். இல்ல, ஆன்லைன் உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ராஜேந்திரம் அவர்களே, நீங்கள் மாணவர்களை மையப்படுத்திய கல்வி நன்மை பயக்குது என்று பேச போறீங்கள். வாருங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எம்ஜே முத்துராஜசேகரனா? எம்ஜே ஒரு நிமிடம் பாருங்கள். ராஜேந்திரன், எம்ஜே முத்துராஜசேகரனா? தெரியல. சரி, நீங்க பேசுங்க. வணக்கம். 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 பாமுகம் தொலைக்காட்சிக்கும் ஆய்வரங்கத்தை நடத்துகிற, அழகாய் நடத்துகிற எங்கள் அருமை அக்கா நகலா சிவநாதன் அவர்களுக்கும், பொய்யவே சொல்லுகின்ற என் எதிரணியினருக்கும், உண்மையே பேசுகிற எண்ணணியினருக்கும் இனிய இரவு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஒருவருக்கு சுதந்திரம் என்பது தீமை விளைவிக்கிறது என்று முதலாக பதிவு செய்த எங்களுடைய வனிதா அக்காவுக்கு என்ன கேட்டீங்களா? ஒரு டீச்சரா இருக்கிறீங்க, ஒரு சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக எவ்வளவு போராடி இருக்கிறோம். குழந்தைகளுடைய சுதந்திரத்தால கெட்டு போயிட்டாங்கன்னு பதிவிடுறீங்களே, நீங்க டீச்சரானு எனக்கே சந்தேகமா இருக்குக்கா. இப்படி எல்லாம் பொய் சொல்லாமா? சைக்காலஜி படிச்சிருக்கிறீங்களே, ஒரு குழந்தை மைய கல்வியாக எதுக்கு கொண்டு வந்தாங்க? ஆசிரியர் அப்படி முரட்டத்தனமா மிரட்டுறதுக்கான கல்வியா இருந்துச்சு. மிரண்டு போயிருவான், பள்ளிக்கிடத்தை விட்டே ஓடி போயிருவான்னு தானே கொண்டாந்துருக்காங்க. நீங்க என்ன இவ்வளவு பிராடடிக்கிறீங்க? புரோப்பல் என்ன சொல்றாரு? உளவியல் அறிஞர் புரோப்பல் சொல்லுகிறார், குழந்தைகள் பூந்தோட்டமாக இருக்க வேண்டும், பள்ளி ஒரு பூந்தோட்டமாக இருக்க வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு பூச்செடிகளாக இருக்க வேண்டும், ஆசிரியர் அந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகின்ற வேலைக்காரனாகத்தான் இருக்கிறாங்க. எவ்வளவு அழகான அந்த செடிகள் பூத்திருக்குங்க. அத போய் சுதந்திரத்தால கெட்டு போச்சுன்னு பதிவு பண்ணிட்டீங்களே. எங்க மாண்டிச்சேரி அம்மையார் என்ன சொன்னாங்க? குழந்தைகளுடைய உளவியல் பாதிக்க கூடாது, அவர்களுக்கு ஒரு விளையாட்டுடன் சேர்ந்த கல்வி கொடுக்க வேண்டும். அது விளையாட்டு பொருள் எல்லாம் போட்டா அது எந்த விளையாட்டு பொருளை தொடுதோ அதை நோக்கி அது பயணிக்கும் என்கிறத ஒரு புள்ளி விவரத்தையெல்லாம் அழகா சொல்லியிருக்கிறாங்க. ஆசிரியர் மைய கல்வி அழிவை தருகிறது என்பதனால தானே மாணவர் மைய கல்வி வந்துச்சு. இப்ப மாணவர் மைய கல்வி அழிவை தருதுன்னு சொல்லி ஆசிரியர் மைய கல்விக்கு மீண்டும் போறீங்களா? புதிய காலம் போகக்கூடிய காலம் வந்துட்டு. ஆமா, இந்த காலங்கள் எல்லாம் புதுசா போய்கிட்டு இருக்கா. நீங்க என்ன பழசே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நம்ம புதுமைகளுக்கு மாறணும். தகவல் தொழில்நுட்பம் குழந்தை இயற்கையிலேயே எல்லாம் கற்றுக்கொள்ளுகின்ற தகுதியுடனே பிறக்கிறதுக்கா. நம்ம அதை ஒரு வடிவமைப்பு வழிதான் காட்டுகிறோம். ஆசிரியரே சொன்னாப்புல இல்ல, அவர் தன்னுடைய அதாவது உளவியல் அறிஞர் சொல்கிறாரு, ஒரு பெற்றோரிடமிருந்து வர்ற குழந்தை அந்த பெற்றோரை விட தன்னுடைய அதிக திறமைகளையும் அதிக திறன்களையும் பெற்றே பிறக்கிறதாம், புதுசா பிறக்கல. நீங்க காலத்துக்கு ஏத்தாப்புல மாறணும். எப்ப பார்த்தாலும் உங்களை பார்த்து அடிமையாவே இருக்க சொல்றீங்களா? அப்படியெல்லாம் இந்த குழந்தைங்க இருக்க முடியாதுங்க. அது சுதந்திர பறவை. இன்னொன்னு சொல்றேன், நீங்க குழந்தை மைய கல்விங்கிறீங்க, ஏன் பயப்படுறீங்க? மதிப்பெண் யார் சொல்றா? பயலா கேக்குறா மதிப்பெண்ணு? நீங்க எல்லாம் மதிப்பெண் கேக்குறீங்க. இப்ப எங்க கல்வி திட்டத்துல பெயிலே கிடையாதுங்க. 10 வரைக்கும் பெயிலே கிடையாது. யாரும் பெயிலே ஆக மாட்டான். அவனுடைய சுதந்திரம் தான். அவன் எப்பனாலும் படிக்கலாம், என்னைக்கு வேணாலும் படிச்சுக்கலாம்.
எவ்வளவு சுதந்திரம் அப்படியே போட்டுட்டு கொடுத்திருக்காங்க. வரவில்லையே. ஆமா, அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும்னு தான் நினைக்கிறாங்க. எப்படிக்கா, பள்ளிக்கூடத்துக்கு வந்தா போதும், வேற பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. இன்னைக்கு கூட நானும் செல்வமாரி பத்தி ஒரு மிகப்பெரிய 2 நாள் ட்ரைனிங்ல தான் இருந்தோம். அதாவது 100% எழுத்தறிவு திட்டத்தை இதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றோம். உங்களை மாதிரி மிரட்டிக்கிட்டு இருந்தா பள்ளிக்கூடம் வரமாட்டான். ஏற்கனவே பள்ளிக்கூடம் வராதவங்களை கண்டுபிடிச்சு 100% நம்ம எழுத்தறிவு கொடுக்கணுக்கு அரசாங்கம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தை எல்லாம் கொடுத்துருக்கு. ஏக்கா எழுதுக்கு போடுங்க, கையெழுத்து போடுங்க, நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லுது. நான் போற நேரத்துல எதுக்கு தம்பி நான் கையெழுத்து போட போறேன்னு பாட்டிமாரெல்லாம் சொல்றாங்க. ஏன் பாட்டி இருந்தாலும் கையெழுத்து போட்டு பழகிக்க பாட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த கல்வி என்ன சொல்றதுன்னா, எல்லாருக்கும் அந்த கல்வி கிடைக்கணும், அது இனிமையா இருக்கணும், அது இளமையாக இருக்கணும், எளிதாக இருக்க வேண்டும், சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றதான கல்வி இருக்குங்க. குழந்தை மைய கல்வின்னா அவன் அப்படித்தான் இருப்பான். நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணுக்கா. ஏன்னா வாழ்க்கையில வீட்டுல எப்படி இருக்கீங்க, வீட்டுக்காரோட எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்றீங்க, அல்லனா குடும்பம் சிதைஞ்சிரும். எல்லாம் விட்டு கொடுத்து போகணும். நீ ஒரு காலத்துல நீங்களே ஆண்கள் மட்டும் தானே ஆட்சி செஞ்சோம். நாங்க பொஞ்சாதி வெளியே பேசக்கூடாது, வீட்டுக்குள்ள நிக்கணும். ஆனா இன்னைக்கு யாரு பாருங்க, எல்லாமே பெண்கள் தான். நீங்க மேடையை இருக்கிறீங்க, வீட்டுக்காரு பாவம் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சூழல் அதனால அது தகுந்த மாதிரி மாறுங்க. இன்னும் ஆண்கள் தான் ஆதிக்கம் ஆதிக்கம் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்னே சொல்றீங்க. இங்க பாருங்க, பெண்ணு நான் ஒத்துதான், ஒரு ஆம்பளை தான் வெளியே நிக்க, 3 பேர் நீங்க தான் நிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் கால சூழல்ல மாறி வரும் பொழுது அதை உட்கிரகிக்க பழகிக்கோங்க. இன்னும் பழமைவாதியா இருக்காதுங்கக்கா. வயசாயிருச்சா உங்களுக்கு, ரொம்ப பழமையாவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இன்னும் புதிய காலத்துல சின்ன குழந்தை வேணா பழகுங்க, ரொம்ப இனிமையா இருக்கும். எங்க செல்வமாரி பாருங்க, என்னைக்கு போட்டாலும் குழந்தையோட விளையாண்டுக்கிட்டு தான் இருப்பான். அவன் என்னைக்கு பாடம் நடத்துறான்னு கூட தெரியுது இல்ல, விளையாட்டு பிள்ளையா இருக்கிறாங்க. எங்க சின்ன குழந்தை விளையாடுற பொழுது நல்லா கிளாஸ் ரூம்லாம் இன்னைக்கு ஒரு பார்த்தோம். அந்த குழந்தைகளோட அழகா வர்றாங்க, இவங்க எப்படி இனிமையா இருக்குதுங்க. இத போய் சுதந்திரம்ங்கிறீங்களே. அந்த குழந்தைங்க பேர் சொல்லி அழைச்சா கூட ஒரு அழகுதான்க்கா. நடுவர் அவர்களே, குழந்தை பேர் சொல்லுகிறது என்றால் ஒவ்வொரு பெற்றோர் சொல்லுகிறான், என் பகை என்னுடைய பேரை சொல்லி வளரணுங்கிறான். அந்த பிள்ளை கொஞ்சம் அறிவான பிள்ளை, பேரு கேட்டுக்கிட்டு வளருது. அது ஒரு விதத்துல சுதந்திரம் தான். ஒரு நாட்டுல சுதந்திரம் வருகிற பொழுது அவ எல்லாத்தையுமே சமமாகத்தான் பாதிக்க முடியும். உளவியல் ரீதியாக இன்னைக்கு என்னன்னா நெருக்கடிகள், கல்வித்துறை மட்டும் இல்லைங்க, அவருடைய சமூகத்தில் இருக்கிற நெருக்கடிகளால் தான் அவன் தள்ளப்படுறான். சமூக ஊடகங்கள் அவனை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளுது. அதனுடைய வெளிப்பாடு, மன எழுச்சியினுடைய வெளிப்பாடு தான் காட்டுறான். இன்னும் அவனை அடக்கி வச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பலூன் ஊதுனா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஊத முடியும். அதுக்கு மேல ஊத ஆரம்பிச்சோம்னா அது வெடிச்சிடும். அதுதான் குழந்தை. அவனுக்கு தேவையான சுமையை மட்டும் கொடுங்க. நீங்க பாட்டுல வீட்டு பாடம் கொடுக்கணும்னு ஒரு நம்ம பாடம் நடத்துறோமே, நமக்கு டெஸ்ட் வச்சா நம்ம எழுத முடியுதா? கேக்குறான், சார் சொல்லி எத்தனை ரூபா சார் சம்பளம் வாங்குறீங்கன்னா, எப்பா நான் ஒரு 50,000 வாங்குவேன்ப்பா. அப்படியா? கேள்வி கேட்கிற உங்களுக்கு 50,000, பதில் சொல்ற எங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல, உங்க ரூபாயில ஒரு 10,000 எங்களுக்கு மாசம் கொடுங்களேங்கிறான். சார் கேள்வி கேட்கறது கஷ்டமா, பதில் சொல்றது கஷ்டமா? என்ன முதல் கேள்வி கேட்டான். கேள்வி கேட்கறதாண்டா பதில் சொல்றதாண்டா கஷ்டம்னு. கஷ்டமா இருக்கிற எங்களுக்கு சம்பளமே இல்ல, கஷ்டம் இல்லாம கேள்வி மட்டும் கேட்கிற உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு எங்க பெய கிண்டல் பண்றான். அவருக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறேங்க. முன்னால வாத்தியார் வந்துட்டா கிட்ட எதுக்கு போக மாட்டோம், மறைஞ்சிருவோம், அங்க இருந்து அப்படியே கையை கும்பிடுவோம். இது ஒரு அடிமைத்தனமாக இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல. குழந்தை தன்னுடைய ஆசிரியர் சக நண்பர்களாக நினைச்சுக் கொள்கிறார்கள், சக தோழர்களாகவே நினைச்சுக்கிறார்கள். ஏன்னா கல்வித்துறை அப்படித்தான் சொல்லுது, நீ மாணவரிடத்திலே ஆசிரியர் என்கிற திமிருடன் நடக்காத, அந்த குழந்தைகளுடைய குழந்தைகளாக தோழராக இருக்க பழகிக்கொள், அவன் இனிமையாக கற்றுக்கொள்வான். அவன் பேசுறத காது கொடுத்து கேட்கணும். நம்ம தான் கேட்கறதே இல்லையே. நம்ம சொல்லத்தான் அவங்க கேட்க சொல்றோம். பாடத்திட்டம் நல்லா தான் இருக்குது, அதை கொண்டு சேர்க்கின்ற வழிகளில் சில இடர்பாடுகள் இருக்கிறது. நீதி போதனை இருக்கத்தான் செய்கிறது. நம்ம தான் அதை கண்டுபிடிக்க, நம்ம கொடுக்கறது இல்லை. நம்ம இந்த அறிவியல் கணக்கு பாடம் எடுக்கிறாங்க பாருங்க வாத்தியாரு, இவங்க தான் எல்லா பீரியடையுமே கொள்ளையடிச்சிருந்தாங்க. நீதி போதனை வகுப்பு, விளையாட்டு பீரியடு, எல்லா பீரியடையும் சயின்ஸ் வாத்தியாரும் புடிங்கிட்டு போயிருந்தாரு. கல்வி திட்டம் எல்லாம் நல்லா தான் இருக்குது. வனிதாக்கா மாதிரி ஆள் உள்ள புகுந்து என்ன செஞ்சிருந்தாங்க, அந்த பேக்கெட்ட உள்ள எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிருந்தான். அவனுக்கு நீதி போதனை கிடைக்கல, வேற வன்மையர் எடுப்பான்ல. பாடத்திட்டத்துல நீதி போதனை இருக்கு, எல்லாமே இருக்கு, நம்ம நடத்துறது இல்லை.
அப்போ இதுல தவறு எங்க நடக்கு? மாணவர் மைய ஆசிரியர். கல்வியில தவறு இல்ல, ஆசிரியர் தான் இன்னும் ஆணவ போக்குல தான் நடத்துறோம். நான் சொல்லதை மட்டும் படுறா அப்படிமா. கேள்வி வைக்கிற பையில பார்த்தா வாத்தியாருக்கு பிடிக்காது. ஏலே என்ன பார்த்து நீ கேள்வி வைக்கிறியா அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு நினைச்சுவாரு. அவனுக்கு தெரியாத இன்னொரு கேள்வி கேட்டு அவன் மிரட்டுவார். எங்க வனிதா அக்கா மாதிரி, எங்க பவித்ரா அக்கா மாதிரி. இப்படிப்பட்டவங்களால இன்னைக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப எப்ப பார்த்தாலும் பயந்து இருக்கிறான். பயந்தவன் எனக்கு எதிர்த்த உடனே மாணவன் எதுக்குறான், அடிச்சுட்டான், என்ன குத்த வாரான், கத்தி வாரான். எப்படி கத்தி வாரான்? சமூக ஊடகத்தை குறை சொல்லுங்கள், பாடத்திட்டத்தை குறை சொல்லாதாங்க. பாடத்திட்டம் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்குது. ஒரு மாணவனுடைய தலைமை பண்பை இதுதாங்க வளர்க்குது. மாணவன் தலைமை பண்பு, அவனை பாடம் எடுக்க சொல்லுங்க, அழகா பாடம் எடுப்பான். நீங்களே அவனை வந்து ரோல் மாடலாக காட்ட வேண்டும். அவனை நீங்க ரவுடியா காட்டாதீங்க. நீங்க வந்து அவனை குத்திடுவான், அடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி காட்டக்கூடாது. அவனுடைய எல்லாமே மீடியாக்கள் தான். அதாவது எவ்வளவுதான் செஞ்சாலும் நம்ம அரிசி வாங்குறோம், ஒரு கிலோ அரிசியில ஒரு கல்லு கிடக்கும். அந்த ஒத்த கல்ல மீடியாக்காரன் எடுத்து ரொம்ப பெருசுபடுத்துற உடனே அத்தனவே அரிசியும் கல் என்றே நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது தவறு. ஒரு சில இடத்தில் ஒரு தவறு நடக்கலாம், அது மாணவரும் செய்யலாம், சில இடத்தில் ஆசிரியரும் செய்யலாம். ஒத்த தவறுக்காக ஒட்டுமொத்த கல்வி திட்டமே மோசம் சொல்லக்கூடாது. பெஞ்ச உடைப்பான் இல்லைன்னு சொல்லல, அவனுக்கு உரிமை இருக்கு. நீங்க ஒழுங்கா பாடம் நடத்துறதா அவன் உடைக்க மாட்டான். நீங்க வகுப்புக்கே போகலன்னா அவன் சும்மா தாளம் போடுவான்ல. அப்போ கல்வி திட்டம் அழகா இருக்கிறது. அதாவது அதுதான் இன்னைக்கு வந்து எல்லா உளவியல் அறிஞரும் என்ன சொல்றான், அவனுக்கு சுதந்திரமா விடுங்க, அவன் மனசு நோகும் மாரி பேசாதங்கிறான். அவன் மனசை வந்து காயப்படுத்துறது எது அப்படின்னு சொன்னா சமூக ஊடகத்தால் வீட்டுல உள்ள பிரச்சனைகளா இருக்குங்க. நீங்க பள்ளிக்கூடத்து பிரச்சனை மட்டும் சொல்லாதங்க. ஒரு குழந்தை நல்லவனா மாறுவதும் அவன் தீயவனா மாறுவதும் ஒரு அன்னையின் வளைப்பிலேன்னு சொல்றான். வீட்டுல 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருந்தா அந்த குழந்தை மன எழுச்சி வேற மாதிரிதான் காட்டும். பெற்றோர்களும் ஒரு ஆசிரியரே, அவர்களும் அந்த நல்லதாக பழக்கணும். ஏன்னா அவங்க இடத்து தவறு நடக்கப்படுது, அதை வெளிப்பாடாக பள்ளியில காட்டுறான். அதனால பாடத்திட்டம் நன்றாக இருக்கிறது. எல்லாரும் தேர்வு நோக்கி எல்லாம் பயணிக்கல, நாம் தான் செயற்கையாக தேர்வு நோக்கி நாம் பயணிக்கிறோம். அரசு பாஸ் பண்ணனா போதும் தான் சொல்லுது. அடுத்த வீட்டுக்காரன் எப்ப பார்த்தாலும் இந்த வனிதா அக்காவும் பவித்ரா அக்காவும் அடுத்த வீட்டே பாத்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. ஏன் பிள்ளை அடுத்த வீட்டு போயிற மாதிரி மார்க் எடுத்துடா, அந்த பிள்ளை செவிச்சிருடா இப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறீங்க. இந்த கல்வி திட்டம் என்ன சொல்லுதுமா, எந்த 2 குழந்தைகளையும் ஒப்பிடாதே என்று சொல்லுகிறது. ஏன்னா எந்த இரண்டும் ஒன்று போல் இருப்பதில்லையா. ஏதேனும் எந்த 2 குழந்தையும் ஒரே பண்பை பெற்றிருப்பதில்லை, ஒரே திறமையை பெற்றிருப்பதில்லை. எல்லோருக்கும் வெவ்வேறு திறமைகள் இருக்கிறது, வெவ்வேறு நிறங்கள் இருக்கின்றன, வெவ்வேறு மன வெளிச்சிகள் இருக்கிறது. அதையெல்லாம் நமக்கு வழிகாட்டணும். விளையாட்டுக்காரங்க போய் இலக்கியத்துல பேசணும்னு சொன்னா தெரியாது அவனுக்கு. ஆனா விளையாட்டுல விளையாடுற பொழுது அவன் தான் ஹீரோ. நீங்க இலக்கியவாதியா வனிதாக்கா பேசுற பொழுது நீங்க ஹீரோ. அப்போ ஒவ்வொரு களத்திலே தயாரிக்கணும். அதுதான் பாடத்திட்டம். இந்த மாணவன் எந்த பாடத்தை வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற இனிமையான பாடத்திட்டம் இருக்கிறது. குழந்தைகள் அழகாக அதை படிக்கிறார்கள், நம்மை விட அறிவாளியாக இருக்கிறார்கள். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கம்ப்யூட்டர்லயோ கணினியோ நமக்கு தொட முடியல, அவன் உண்மையிலே புகுந்து விளையாடுறான். அது மாணவர் கையை அவருக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. சுதந்திரம் என்றும் எவரையும் வீழ்த்தியதில்லை. சுதந்திரத்தால் இந்த சமூகமும் சரி, மாணவர்களும் சரி, பாடமும் சரி, கல்வி திட்டமும் சரி சிறப்பா இருக்கிறது. மாணவர்கள் சிறந்தே நிற்கிறார்கள் என்பது என் கருத்து. அதாவது இன்று மாணவர்களை மையப்படுத்திய கல்வி நன்மை பயக்குது என்று பலவிதமான காரணங்களை சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார். நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுவோம். அதாவது எப்போதும் உளவியல் சார்ந்த விடயத்துல சிக்மன் ரைட் கூட அழகாக சொல்லியிருக்கார். குழந்தைகள் ஒரு பூந்தோட்டம் தான். அந்த பூந்தோட்டத்துக்கு நாங்கள் ஊத்துற செடி, அந்த குழந்தைகள் பூந்தோட்டமாக இருந்தால் ஒவ்வொரு செடிக்கும் ஊத்துற நீராக ஆசிரியர்கள் இருப்பது உண்மைதானது. ஆனால் நாங்கள் சொல்லுகின்றோம் எப்போதும் விளையாட்டுடன் சேர்ந்த கல்விதான் குழந்தைக்கு மனதில பதியும் என்று. அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அதிக அளவு சுதந்திரம் கொடுத்தால் அவற்றால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது சாதாரணமாக அந்த கூற்று சரி. அதாவது ஒரு குழந்தைக்கு வந்து ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்க வேணும், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்க வேணும். அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற போல் தான் நாங்கள் அவர்களோட இணைஞ்ச ஒரு கல்வி திட்டத்துல இருக்கிறோம். கல்வி திட்டத்தை நாங்கள் பிழையண்டு முற்று முழுதாக சொல்லவில்லை. ஆனால் அந்த கல்வி திட்டமா அல்லது பெற்றோர்களின் வளர்ப்பு முறையா அல்லது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளோட நடக்கிற முறையால மாணவர்களாக பாடசாலைக்கு வந்து அவர்கள் கற்றுக்கொள்வதில் பிரச்சனை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது.
ஆனால் நீங்கள் அழகாக சொன்னீர்கள், இல்லை மதிப்பெண்ணுக்கு இல்லை, எல்லோரும் கூடுதலான புள்ளிகள் தான் எடுக்கின்றார்கள், அவர்கள் நல்லதாகத்தான் பாடசாலையில செய்கிறார்கள், நாங்கள் சுதந்திரம் கொடுக்கிறதால தான் அந்த குழந்தைகள் எங்கள்கிட்ட ஆசிரியர்கிட்ட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒன்று அழகாக சொன்னீர்கள், ஒரு பாடத்திட்டத்தை வைத்து அந்த குழந்தையின் மனதில் எப்படி புகுத்துவதென்று ஆசிரியர் தனக்கு ஒரு வழிகாட்டியை அமைத்து கொண்டு அந்த வகுப்பறைக்கு சென்றால் உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு அந்த கல்வியை சரியாக பதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனா ஆசிரியர்கள் தாங்கள் சரியான முறையில செய்யாவிட்டாலும் எழுந்தமானமாக ஒரு பாடத்தை கற்பிக்கும் போது மாணவர்களுக்கு அங்கு போய் உள்ளுக்கு புகவில்லை என்றால் அந்த மாணவனால அந்த கல்வியை கிரகிக்க முடியாமல் இருந்தால் ஒரு முரண்பாடு ஆசிரியருக்கும் அவனுக்கும் இருப்பது உண்மை. அந்த வகையிலும் ஒரு தீமையான செயற்பாடு இருந்தாலும் ஆனா நன்மை எங்களுக்கு அந்த சுதந்திர சூழல்ல அவர்களை கேட்க விடுவது என்று நீங்கள் அழகா சொன்னீர்கள். ஆமா, அது ஒரு மாணவனுக்கு ஒரு பாத்திரத்துல ஊத்துற நீர் போல ஒரு பாத்திரத்துல நாங்கள் 1 லிட்டர் தண்ணி கொள்ளக்கூடிய அந்த பாத்திரத்துல அவ்வளவுதான் ஊத்தலாம், அதுக்கு மேல ஊத்தினா மாணவனுக்கு போவாது. ஆகவே 45 நிமிடம் ஒவ்வொரு பாடமும் கற்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும். அவர்களுக்கு நெருக்கடி இல்லாத கல்வியை கொடுத்தால் நல்லது. ஆனால் இன்று நாங்கள் கேட்கிறோம், அதிக அளவு சுதந்திரத்தில கற்பிக்கிறதால அந்த தாக்கங்கள் அவர்களுக்கு ஏற்படுகிறதோ என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. நல்லது. அடுத்தது நீங்க சொன்னீங்க தலைமை பண்பு தொழில்நுட்பத்திறன் இன்றைக்கு அவர்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தலைமை பண்பு வகிக்கக்கூடிய நிலை கூட மாணவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கும்போதுதான் வெவ்வேறு திறமைகள் இந்த மாணவ சூழல்ல வளருது. அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். காரணம் 10 வருடங்களுக்கு முதல் உள்ள கல்வி முறை ஒரு மாணவன் இப்போ உள்ள கல்வி முறைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சரி, நாங்கள் நீண்ட நேரம் பேசாமல் அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரியை அழைக்க போறோம். வாருங்கள் திரிபுர சுந்தரி. இல்லையே நன்மை என்று இப்ப ராஜேந்திரன் நிறைய விடயத்தை நன்மையாக சொன்னார். சரி, இப்பொழுது நீங்கள் ஒரு உதாரணத்தை காட்டி இல்லை தீமையாகவே இது இருக்கிறது என்பதற்கு என்ன ஆதாரத்தோட நீங்க சொல்ல போறீர்கள் என்றதை பார்ப்போம். ஏனென்றால் காரணம் இந்த சூழல் இது கட்டாயமாக ஆராயப்பட வேண்டிய தலைப்பாதலால் தான் நான் இதை எடுத்துக்கொண்டு வந்தேன். இதுல நாங்கள் இறுதி நேரத்துல பார்ப்போம். திரிபுர சுந்தரி வாருங்கள். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகலா சிவநாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்க்கையை தெரிவித்து. இன்றைக்கு மாணவர்களை மையப்படுத்திய கல்வி நன்மை பயக்குதா தீமை பயக்குதாங்கிற தலைப்பு ஒரு நல்ல தலைப்பு. ஆனா நன்மைன்னு ஒண்ணு சொல்றப்ப கண்டிப்பா தீமைன்னு ஒண்ணு இருக்கும். தீமை என்னெல்லாம் அப்படின்னா, மாணவர்களை மையப்படுத்தி பண்றப்ப வந்து என்ன அவனுக்கு பிரச்சனை வருதுன்னா மன அழுத்தம் வருது. அவனுக்கு மாணவனை மையப்படுத்தும் போது மன அழுத்தம் வருது. சுயமா தானே கற்றல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் பொறுப்பு இல்லாத ஒரு தன்மை, மாணவர்கள் அந்த படிக்கிறத வந்து தள்ளி போடுறான், அவனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தள்ளி தள்ளி போடுதான். அப்புறம் வந்து பல்வேறு தேவையை பூர்த்தி செய்வதில் அவனுக்கு சிரமம் இருக்கு. பல தேவைகளை சார் சொன்ன மாதிரி மாறுபட்ட கருத்து கொண்ட மாணவர் வந்து இதுல திறமையா வர முடியுமா அப்படிங்கிறது எல்லா மாணவர்களும் ஒரே திறன் உள்ளவங்களாக இல்லை. கணினியை வந்து பயன்படுத்தும் போது எல்லா மாணவனும் திறமையானவனாக செயல்பட முடியல. தொழில்நுட்பத்தின் மீது அதிகமா நம்பிக்கை எடுக்கிறான். அதனால என்னன்னா அவனுக்கு சிக்கல் ஏற்படுது, கவன சிதைவு ஏற்படுது. அவனோட கவனம் வந்து பல விதமாக சிதைக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து அந்த எளிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை அவன்கிட்ட இல்லாம போயிருது மாணவனை மையப்படுத்தும் போது. அப்புறம் வகுப்பறையில குழப்பம், சத்தம், நெகிழ்வான கற்றல் இதெல்லாம் இல்லாம அவன் பல இடையூறுகளுக்கு ஆளாகிறான். அப்புறம் பெற்றோர் ஆசிரியர் தொடர்பு வந்து பெரிய சவாலா இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கு. மாணவர்கள் முன்னேற்றத்தை வந்து புரிந்து கொள்வதும் அவனை மையப்படுத்தி வரும்போது அது சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பாரம்பரிய தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்துறாங்க. ஆனா அது கண்டிப்பா அது ஒரு மாணவனை மையப்படுத்தும் போது ஒரு சிறந்த அதுல வந்து ஒரு திறமையானவனை வர வாய்ப்பு இல்லாம போகுது. அப்புறம் சூழலை பொறுத்து அவனோட செயல்திறன் வந்து மாறுபடுது. அதிக செலவு, எல்லாரும் கண்டிப்பா இன்னைக்குள்ள காலகட்டத்துல கணினி வேணும்ன்றான், அதுக்கான ரீசார்ஜ் பண்ணணும், அது இதுன்னு அதிகமாக செலவு. அந்த தொழில்நுட்ப பயிற்சியும் அவனுக்கு வந்து தேவையா இருக்குது. அதுக்கான வளங்களை அவன் தேடி போறான். இதனால பல கவனச்சிதறல், அப்புறம் நேரத்தை வீணடிக்கக்கூடிய அளவுல இருக்கு. பாடத்திட்டத்தை அவனா வந்து
கரெக்டா வந்து இந்த வகுப்பறையில ஆசிரியரை மையப்படுத்தும் பொழுது பாடத்திட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி போக முடியுது. ஆனா மாணவனை வந்து இது பண்றப்போ அந்த திட்டமிடல் வந்து அவன் அவன் இஷ்டத்துக்கு தான் போக தவிர முழுமையான திட்டமிடல் அவனுக்கு இல்லை. அந்த வெற்றி பாதையை வந்து அளவிடுவதில் ரொம்ப சிரமம் இருக்கு. மதிப்பீடு செய்வதில் சிரமம் இருக்கு. சமமற்ற கல்வி வாய்ப்புகளை வந்து சாத்தியமாகுது. எல்லாருக்கும் ஒண்ணு போல அந்த கற்றல் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது இல்லை. பல சூழ்நிலையில ஆதரவு இருக்கலாம், இல்லாமலும் போயிடலாம். அந்த மாதிரி கொடுமைப்படுத்துதலும் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் இன்னைக்கு இருக்கு. ஆசிரியரோட மேற்பார்வையில ஆசிரியரோட கவனக்குறைப்பு, அது அவங்களோட மேற்பார்வை வந்து அவனுக்கு அதிகமா கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு சவாலா தான் இன்னைக்கு இருக்குது. வகுப்பறையை வந்து தனியா நிர்வகிக்கிறதுல இன்னைக்கு சிரமம் இருக்கு. மாணவர்கள் கிட்ட மோதல்களும் அதிகமாக வந்து இருக்கு. மாணவர் வந்து இலக்குகளை குறித்து உறுதி அவனுக்கு இல்லை. இதுதான் இப்போ வந்து வகுப்பறையில ஆசிரியர் மையப்படுத்தும் பொழுது அந்த இலக்குகளை கரெக்டா அவங்க கொண்டு செலுத்தி போயிடுறாங்க. மாணவர்களை மையப்படுத்தும் பொழுது அவன் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல. இந்த செயல் திட்டத்தை கரெக்டா அவனோட இலக்கை வந்து அவனால அடைய முடியல. அதுக்கு அதிகமான வழிகாட்டுதல் தேவைப்படுது. இந்த மாணவனுக்கு இதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னா அதிக வழிகாட்டுதல் வந்து தேவையா இருக்கு. மாணவனை மையப்படுத்துறப்போ வந்து இது அவனுக்குள்ள சிரமமா இருக்குது. அப்புறம் குழு வேலையில அதிகமா முக்கியத்துவம் கொடுக்காங்க. மாணவனை மையப்படுத்தும் போது குழு வேலை கொடுக்காங்க. தனிப்பட்ட திறன் வந்து புறக்கணிக்கத்தான் படுது. ஒரு தனிப்பட்ட ஒருத்தன் வந்து தன்னுடைய திறனை வெளிப்படுத்த முடியல. அப்புறம் இலவசமான வந்து நிறைய பொருள் இலவசம் கிடைக்கிறதுனால அவன் எல்லா இதுக்குமே தன்னுடைய சகாக்களை, தன்னுடைய நண்பர்களையும் தோழிகளையுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்திய காலகட்டத்தில் இருந்து. அதுக்கப்புறம் பல்வேறு வகையான கற்றல் பாணிகளை இடம் கொடுக்கறதுக்கு சிரமமா இருக்கு. ஆசிரியர் வந்து தனக்கு அந்த கருத்துக்கான வரையறுக்கப்பட்ட வாய்ப்பை வந்து மாணவன்கிட்ட கொண்டு போக முடியல. இப்படி பல சூழல். மாணவன் அடிப்படை அறிவை இழக்கக்கூடிய சாத்தியம் அதிகமா இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அடிப்படை அறிவை வந்து இழக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. பாரம்பரியமான பாடத்தை திட்டத்தோட ஒருங்கிணைப்பதுல வந்து ஒரு சிரமம் ஏற்படுது. சீரற்ற ஆசிரியர் ஆதரவுக்கான ஆசிரியர் வந்து சீரற்ற நிலைக்கு தான் இன்னைக்கு போகக்கூடிய காலகட்டங்களா இருக்கு. ஆசிரியர் செயல்திறனை மதிப்பிடுவதிலையும் சிரமம் ஏற்படுது. மாணவனை மையப்படுத்தும் போது ஆசிரியரோட செயல்திறனும் மதிப்பிடுவதில் இன்னைக்கு சிரமம். இந்த சவாலெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான உத்திகளை வந்து மாற்று அணுகுமுறையும் ஆராயணும். இன்னைக்கு மாணவர்களை வந்து மையப்படுத்தும் பொழுது அந்த மாற்று அணுகுமுறையை தான் நம்ம இப்ப ஆராயக்கூடிய நிலையில இருக்கோம். எனக்கு பேச வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வரும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் அடிப்படை இயல்புகளை கூட அந்த ஆசிரியர் இழக்கிறாருண்டா என்ன விடயத்துக்கு இழக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? என்ன விடயத்துக்கு அவர் இழக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? புரியல. இல்ல, ஆசிரியர் தன்னுடைய செயல்பாடை கொடுக்கும் போது இழப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்றீங்க. என்ன இழப்புகள் ஏற்படுகிறது? இழப்புகளுக்கு என்ன காரணம்? மற்ற அறிவை மாணவனுக்கு கொண்டு போய் மாணவனுக்கு கொடுக்கறதுல வந்து அவரோட இழப்பு குறையும். மாணவனை மையப்படுத்திய கல்வி இருக்கிறதுனால அவன் பக்கத்துல தான் போக வேண்டியதா இருக்குது. ஆசிரியர் பல விஷயங்களை கற்று அவர் நிறைகுடமா இருக்கிறாரு. அவருக்குள்ள அத்தனை விஷயங்களும் அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியல. ஆசிரியரை மையப்படுத்தி இருந்தா தன்னுடைய அறிவுக்குள்ள அவனுக்கு செலுத்தக்கூடிய வாய்ப்பு. அதிண்ட காரணம் இப்ப நீங்க சொன்னதுண்ட அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கண்டு. சுதந்திர சூழலில தானே நாங்கள் அந்த மாணவர்களை விடுகிறோம். அப்ப என்னத்துக்கு மன அழுத்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது என்றது ஒரு கேள்வி இருக்கிறது. இது வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அவனை மையப்படுத்தும் போது அவன் நினைச்சதெல்லாம் சரின்னு நினைக்கிறான். சுதந்திரத்தை எப்படி எடுத்துக்கிறான்னா, தான் நினைக்கிறது எல்லாமே சரி, தான் இஷ்டப்படி எல்லாமே வந்து வாழணும், எல்லாமே கிடைக்கணும். கிடைக்கலன்னா அதுக்கு என்ன வன்முறைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்க. அப்ப இப்ப மாணவன் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு நிலைய இந்த சுதந்திர சூழல்ல எடுத்துக்கொள்ளுகிறான். தனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் செய்வன் என்று அவன் எடுத்துக்கொள்ளுற காரணத்தாலதான் ஆசிரியர் சொன்னதை கேட்காமல் ஒரு முரண்பாடு வருகிறது. அப்படி பார்த்த வேண்டாம். சுய கற்றல் இங்கு நாங்கள் எப்போதுமே சுய கற்றலை வலியுறுத்துறது தான். மேற்கத்திய நாடுகள கல்வியை எடுத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 4ஆம் வகுப்பு மட்டும் ஒரு பாடசாலையில தான் படிக்கலாம். ஒரே ஆசிரியர் தான் இருக்கிறார். அங்க மாற்றங்களுக்கு ஏதாவது வேலை காரணமாக மாற்றப்படலாமே ஒழிய நோமலாக மாற்றப்படாது.
அப்ப அந்த நேரத்துல அந்த ஆசிரியர் மிகச் சிறப்பாக 4 வருடங்கள் அந்த மாணவன்ற உளவியல், கற்கும் நிலை, மாணவன்ற ஒழுக்கம், எப்படி அவன் கற்கிறான், அவன் சகல விவரத்தையும் எழுதி வச்சிருப்பார். நாங்க போனோம்னா உடனே அவர் தூக்கி காட்டுவார், இவர் நேரத்துல கட்டிக்காரனது. அப்ப அந்த பொறுப்பை வந்து மாணவன் எடுக்க வேண்டிய தேவை இருக்குதானே, ஏன் எடுக்காமல் இருக்கிறான் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது நீங்க சொன்ன கவனச்சிதைவு இன்றைக்கு இருக்கின்றது. காரணம் இந்த கைத்தொலைபேசியின் வருகை. அது கைத்தொலைபேசிக்கு மூணா, கைத்தொலைபேசிக்கு பீனா என்று பார்த்தோம்டா, அதிண்ட வருகையால இன்றைக்கு நாங்க மாணவரை கற்பிக்கும் போது உடனே டக்குன்னு எனக்கு ஒரு மெசேஜ் வந்துட்டு எடுக்கிறான் உடனே போய் கைத்தொலைபேசியை பார்த்து. சில நேரம் அதன் தொழில்நுட்ப ஒரு திறனுள்ள கல்வியில நாங்கள் இருக்கேக்க கவனச்சிதறல் ஏற்படலாம். அதனால நீங்க சொன்ன மாதிரி குழப்பம், சத்தம், அந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு ஆசிரியருடனான ஒரு தொடர்பு வந்து அங்க சில நேரங்கள்ல அறுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அது உண்மையான ஒன்றுதான். ஏனென்றா மாணவன் வந்து 10 வருடங்களுக்கு முன் உள்ள மாணவர்கள் எது சொன்னாலும் கேட்கக்கூடிய மாணவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைய மாணவர் வகுப்பறையில ஒழுங்கா இருக்க மாட்டாங்க, ஓடி திரும்பினான். அதுக்கு ஒரு கவனச்சிதறலாகவும் இருக்கலாம், ஒரு குழப்பமாகவும் இருக்கலாம். மாணவனை சில நேரம் இருத்துறதுக்கு கடினமாகவே ஆசிரியருக்கு இருக்கிறதும் உண்டுதான். நீங்கள் அதை அழகாக சொன்னீர்கள். சமச்சீரற்ற கல்வி அது எனக்கு விளங்கல. சமச்சீரற்ற கல்வி என்றால் ஒரு மாணவன் சில நேரம் பெற்றுக்கொள்றான், அடுத்த மாணவன் பெறவில்லையா? ஏன் சமச்சீரற்ற கல்வியை நாங்க கொடுக்கிறோம்? அப்படி இல்லையே. அது எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது அவனுக்கு நாங்க கொடுக்கிறது கொடுமைப்படுத்துறதாக இருக்கிறதா இருந்தால் நாங்கள் அவனுக்கு சரியான முறையில கொடுக்கப்படாவிட்டாதான் நாங்க பதியேலே என்ற ஒரு அர்த்தம் வருது. சரியா கொடுக்கப்படாட்டி அவன் மனதில பதியேலே என்ற ஒரு அர்த்தம் வருது. அப்ப அது ஆசிரியரோட உள்ள தவறா, மாணவன் உள்ள தவறான்னு நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. நீங்க அடுத்தது சொன்னீங்க இந்த அடிப்படை இல்ல. அப்ப அப்படி பார்த்தோம்னா சீரான சமச்சீரற்ற கல்வி இருக்குது, மாணவன் சரியாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே எதிர்காலம் உங்களுக்கு பூச்சியமா இருக்குது. அப்ப அரசாங்கங்கள் வேற நீங்க என்ன படிப்பிச்ச நீங்க இந்த மாணவன் பாஸ் பண்ணவில்லையண்டா உடனே ஆசிரியரோட இஞ்சி ஒரு பிரச்சனைக்குரிய நிலையாகவும் இருக்கிறது. ஆகவே இது ஒரு கேள்விக்குரியதாக இருக்கின்றது. குழு வேலை நீங்க சொன்ன மாதிரி குழு வேலைகளில் கெட்டிக்காரர், தனி வேலைகளில் பின்தங்குகிறார். என்ன அப்படி இருக்கு என்ன? அது நீங்க சொன்ன சரி. குழு வேலைகளில் அவர்கள் சேர்ந்து இணைஞ்சு கொள்ளுகிறார். ஏன்னா குழு வேலை தான் இன்றைக்கு கூடுதலா கொடுக்கலாம். தனி வேலைப்பாடுகளில் தனித்திறன் வளர்ச்சியில குறைவாகவே இருக்கிறது. சரி, நாங்கள் அடுத்து நன்மைக்கு அழைக்க போகிறோம் முத்து ராஜசேகரனை. நம்ம இப்ப எம்ஜே என்று நின்றவரை காணலையே. முத்து ராஜசேகரன் நீங்கள் வரலாம். அவர் ரெண்டு தான் நான் நினைச்சேன். இதுல இருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் நடுவர் அவர்களே, அதில் வந்து நன்மை வந்து அதிகம் இல்லை, தீமைதான் அப்படின்றத இந்த இதுல இருந்தே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதான் பேசுறதுக்கே ஆட்கள் வேற. இப்ப ராஜேந்திரன் தான் பேச வேண்டிய தகடாக்கு வாரன். தலையில எல்லாரும் கட்டிட்டு ஓடிட்டாங்க. நீங்க இதுதான் இப்ப குழு தயாரிப்ப சொல்லலாம். குழு ஒரு ஆளோட தலையில போட்டு ஓடி குழுவெல்லாம் தேவையில்லைங்க. சொல்லுங்கக்கா. இவர் முன்னாடி ஜகா வாங்கிட்டாரு. அனைவருமே பெண்களாக இருக்கிறீர்கள் அப்படி என்று ஜகா வாங்கிவிட்டார். என்னைக்கும் எங்களுடைய மாணவர் மைய கல்வியை நாங்க விட்டு தர முடியுமா? நான் மாணவர்களோட இருக்கிறேன். முயற்சி செய்கிறார். என்னவென்றால் குழுதாங்க உண்மை முக்கியம். குழுவிலையும் ஒரு லீடரா இருப்பான், அவருக்கு தலைமை பண்பு வரும். அந்த குழுவுல மாத்தி மாத்தி லீடர் பண்பு வரலாம். நீங்க குழுன்னு அதை மோசம் நினைக்கிறீங்களா? குழுதாங்க உண்மை. அதுதாங்க கூடி வாழ்வது கோடி நன்மை வருகிறாங்க. இப்ப பாருங்க நம்மளாம் குழுவா நிக்கிறோம், இதுதாங்க நன்மை. நீங்க மட்டும் தனியா பேசிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். நீங்க தனிமையா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி பேர் சொல்லுவாங்க. என்ன தன்னால பேசிக்கிட்டே போதா அப்படிம்பாங்க. இப்படி இல்ல, அதான் குழு லீடர்ஷிப். அதாவது இருங்க சார், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வளரலன்றது தானே சார் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க வளருது நீங்க தான் சொல்றீங்க. இப்ப பாப்பம் முத்து ராஜசேகரன் அவர் எம்ஜே என்று ஒரு ஆள் நின்றவர். அவர் தான் நான் நினைச்சேனா, நான் கேட்டேனா, அவர் பதில் அளிக்கல. சரி, இப்ப நாங்க ஒண்ணும் செய்யலாது. சிவசேன மாறுமத்து வருவரா இல்லையா? அவர் எங்கான அவர் வாரன் இருக்காரு, லேட்டா வரவன் இருக்காரு, பயணத்துல இருக்காரா?
சரி அப்ப இப்ப நீங்க தான் ஆமா இப்ப முத்து பேசுறேன். ராஜசேகரனுக்கா பேசுங்க சரியா? பேசுறேன், ஒண்ணும் ஏனென்றால் பிரச்சனை இல்ல. அது நாங்க என்னன்னாலும் பேசுவோம். அதாவது என்னண்டாலும் இல்ல, கல்விங்கிறது அவர் சொன்ன கல் கருத்துக்கு தான் நீங்க சொல்லணும். தலைப்புக்கு ஏற்ற மாதிரி பேச வேண்டும் நடுவர் அவர்களே, மீண்டும் கூறிக்கொள்கிறேன். நான் என்னைக்குமே தலைப்பை தாண்டி பேசுபவனே இல்ல. சரி என்ன இப்பொழுது கேக்குறீங்க தலைப்புங்கிறீங்க? உங்க அணியிட சொல்லுங்க. எங்க திருபுராக்கா வந்து அது எங்க தலைப்புல பேசுனாங்க. அப்படிங்கும்போது எப்படி உங்க பக்கத்துல ஆள வச்சிருக்கீங்கல்ல, அப்படி என்ன பண்றது? அதாவது கல்வினால என்ன அர்த்தம்? அதுல சுதந்திரம், அதிக சுதந்திரம், சுதந்திரத்துல அதிக சுதந்திரம், சின்ன சுதந்திரம்னு இருக்குதா? சுதந்திரம் என்பது ஒன்றுதானே, அதுல அதிக சுதந்திரம் இருக்கிறீங்க. நீங்க டீச்சர் ஒழுங்கா இருக்கீங்களா? நீங்க தாங்க அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க. நீங்க வகுப்பறைக்குள்ள போறன தானே வன்முறை. வகுப்பறைக்குள்ள போய் வன்முறை நடக்குதா? அவன் பார்ட்டி கொண்டாடுறான், அவன் அங்க கிளாஸ் ரூம்ல தனியா பர்த்டே கொண்டாடுறான்னா அந்த வகுப்பறைக்குள்ள ஆசிரியர் போகல. பாடத்திட்டம் அழகா இருக்குது, மாணவர் மையம் தான். இன்னைக்கு மாணவர் தாங்க இன்னைக்கு உலகம். இன்னைக்கு விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க இளைஞர்கள் தான் அதிகமா போறாங்க. அவன் எங்க இருந்து வரான்? இளைஞர்கள் தான். இன்னைக்கு எல்லாரும் வளரணும்னாலே இளைஞர்களை நோக்கி தான் சொல்றோம். வயசானவங்க எல்லாம் நில்லையா, நீங்க முன்னாலேதான் மூத்தவர்கள் சொன்னார்கள். மூத்தோர் நெல்லிக்காய் சொல்லுவது அறிவுரை வந்து நெல்லிக்காய் போல முன் கசந்து பின் இனிக்கும்பாங்க. இன்னைக்கு எந்த வீட்லயாச்சும் மூத்தோர் சொல்ல கேட்கிறானா? இளைஞர் சொல்லத்தாங்க அந்த குடும்பம் கேக்குது. நீதான்ப்பா படிச்சவன், நீதான் 4 அறிஞ்சவன், நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த மாணவர் மைய கல்வி அவனுக்கு தலைமை பண்பு கொடுத்திருக்குது. இன்னைக்கு நீங்க போறீங்க, இன்னைக்கு இளைஞர்களால அவன் எங்கனாலும் போக முடியும். நமக்கு மூத்தவர்களை போக சொல்லுங்க அப்போ. எங்கேயுமே போக தெரியாதுங்க. இந்த உலக அறிவை இன்றைய இளைய சமுதாயம் அழகா தெரிந்து கொள்கிறது. கணினி மூலம் நீங்க எங்க இருக்கீங்களோ இப்ப நேரம் உங்களை ட்ரேஸ் பண்ண சொன்னா எங்க மாணவன் செஞ்சிருவான். அப்ப அவனுடைய சுதந்திரம், அதுதான் சுதந்திரம். நீங்க பாட்டுல எழுதிக்கிட்டு இருக்க கூடாது. அவன் எல்லாத்தையும் அட்வான்ஸா போய்கிட்டே இருக்கிறான். நீங்க இன்னும் வகுப்பறைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். இதே பழைய கதையை எத்தனை நாளைக்கு தான் பேசுவீங்க? எங்க மாணவர்களுக்கு மைய கல்விதான் முக்கியம். ஆசிரியர் மைய கல்வி இருந்துச்சு. ஆசிரியர் வந்து அதிகாரி மாதிரி இருப்பாரு, மாணவன் கையை கட்டி கொண்டு இருப்பான். நாங்க இந்த சுதந்திரம் அவன் கையை இலக்கி இருக்குடா. யாருக்கு முன்னாலே நீ கைகட்டி நிக்காதே, நீ கைகட்டி நில்லு என்று சொல்லுகிறது மாணவர் மைய கல்வி. நீங்க இன்னும் கைகட்டியே நிக்கணும்னு சொல்றீங்க. அவன் டைகட்டி நிக்க பழக சொல்றது மாணவர் மைய கல்வி. அவன் லீடர்ஷிப். நீங்க குழு, எந்த காலத்திலையும் குழுதான் அதுக்கு சுதந்திரத்தை கெடுக்கு, அவனுக்கு தனி மனிதனுக்கே வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்களே. குழு தாங்க எல்லாத்துக்கும் முக்கிய காரணம். அவனுக்கு அனைத்தும் அதுல கத்துக்கிடுவான். அதுல ஒரு நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், அதுல திறமையானவன் இருப்பான், படிக்க தெரிஞ்சவன் இருப்பான், படிக்க தெரியாதவன் இருப்பான். தெரிந்தவன் தெரியாதவனுக்கு சொல்லிக் கொடுக்கிற கல்விதான் மாணவர் மைய கல்வி. தெரிந்தவன் தெரிந்தவன் மட்டும் தெரியாதவன் தெருவுல மட்டும்னு இருக்கிற கல்வி வந்து ஆசிரியர் மைய கல்வி. அந்த கல்வி இப்ப இல்லக்கா. ஆசிரியர் மைய கல்வி எல்லாம் அடைக்க மோசமா போச்சுன்னு சொல்லிதான் எல்லா கல்வியாளரும் எங்க நகலாக்கா மாதிரி ஒரு சிறந்த கல்வியாளர்லாம் உலகத்தில் இருக்க கல்வியாளர்லாம் கூட்டி என்ன செய்யலாம், இந்த படிக்க மாட்டேங்கானே, எல்லாரும் பள்ளிக்கூடத்தை கண்டு ஓடுறானே, அவனை பள்ளிக்கூடத்துக்குள்ள வச்சுக்கிடணுமே, என்ன செய்யலாம், புத்தகத்தை காட்டினாலும் திறக்க மாட்டேங்கானேன்னு சொன்னது போதுதான், இல்லையா நீ ஆசிரியர் மைய கல்வி, ஆசிரியர் சர்வாதிகாரி போல நடந்துகிட்டீங்கன்னா அவன் எப்படி வருவான்? கல்வி திட்டத்தை மாத்துங்க, மாணவர் மைய கல்வியை கொடுங்க, அவனுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, அவனால் கற்றலை எளிதாக்க முடியும்னு சொன்னதுனாலதான் கொடுத்திருக்கு. இதையும் தப்புன்னு சொன்னீங்கன்னா அடுத்து எந்த மைய கல்விக்கு போக போறீங்க? அழகா இதுல நீ சொல்லணும். நீங்க 3 பேர் இருக்கீங்களுக்காக எதை விடாலும் பேசலாம் சொல்லக்கூடாது. நான் ஒற்றை ஆளாக இருந்தாலும் சரியாக கேள்வி கேட்பேன். கரெக்டா சொல்லுங்க. எங்க நடுவரக்கா வந்து கரெக்டா சொல்லிடுவாங்க. நீங்க அதுக்காக மாணவர் மைய கல்வி குறை சொல்லிட்டீங்கல்ல, சரிம்மா விட்டுறேன், மாணவர் மைய கல்வி குறைன்னு வச்சுக்கிடுவோம். எந்த மைய கல்வி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லணும். அதுக்கான வழி சொல்லணும், தீர்வு சொல்லணும். குறை சொல்வது மட்டும் அல்ல. இப்ப யாரை பார்த்தாலும் குறை சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதுக்கு குறைக்கான காரணத்தை, நிவர்த்திக்கான காரணத்தை சொன்னா அது சரியாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாங்க சொல்றேன், மாணவர் மைய கல்வியை தாண்டி எந்த மைய கல்வியாலும் குழந்தைகளுக்கு பலன் இல்லை. அவன் மைய கல்வி அவனுக்கு கொடுக்காம நீங்க யாருக்கு போய் சொல்லித்தர போறீங்க? நீங்க பள்ளிக்கூடத்துல பெஞ்சுக்க சொல்லித்தரீங்க, சோறுக்கு சொல்லித்தரீங்களா? அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தானே சொல்லித்தரீங்க. அவனுக்கு தானே சுதந்திரம். அவன் மைய கல்வியா இருக்கணும். உங்களை தேடி அவன் வரக்கூடாது, அவனை தேடி நீங்க போகணும். இதுக்கு முன்ன ஆசிரியர் இருப்பாரு குருகுலத்துல, அவருக்கு போய் பணிவிடை செய்யணும். அவருக்கு எல்லா துணியை துவைச்சு தர்றது, அவருக்கான எல்லா சேவை செய்து அவர் பின்னாலே போகணும். ஆனா இப்ப அப்படி இல்லை.
மாணவர்கள் எல்லாம் எங்க இருக்காங்களோ அங்கதான் ஆசிரியர் போய் நிக்கணும். ஒரு ஊர்ல இருப்பான், அந்த ஊருக்கு பஸ்ஸே போகாது, ஆனா ஆசிரியர் அங்க போய் அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தரணும். இதுதான் மாணவர் மைய கல்வியினுடைய நன்மை. இல்ல உங்களை மாதிரி ஆசிரியர் மைய கல்வி வச்சிருந்தோம்னா இப்ப மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டான். நீங்க போறதானே 50 பேர் இருப்பானாக்கா நடுவர் அவர்களே, 50 பேர் ஒரு இடத்துல இருப்பாங்களா, இவங்க போய் அங்க போய் சொல்லித்தரக்கூடாதான். 50 பேர் இவங்களை தேடி 50 ஊருக்கு போகணுமா? என்ன நியாயம்? மாணவர் மைய கல்வியில என்ன நினைச்சு சுதந்திரமா? சுதந்திரம். ஆனா அந்த சுதந்திரத்தை பெண்களுக்கும் சுதந்திரம் வேண்டும் என்று பாரதி பாடினார். இன்னைக்கு பெண்கள் கையில சுதந்திரம் ஆன உடனே எங்க ஆண்களுக்கு சுதந்திரம் வேண்டும்னு இப்ப கொடி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 2 பேரும் காணலன உடனே எப்பா உடனே 3 பேரு கூடின உடனே என்ன பேச்சு பேசுறீங்க? எதிரி எங்களை காட்டு ஒழிஞ்சுட்டாங்களாம். ஏக்கா நடுவர் அவர்களே, இவர்களை பார்த்து ஒழிந்து விழுவதல்ல, புலி பதுங்கினாலும் அது பாய்வதற்காகத்தான். பின்னால 2 பேரும் பதுங்கி இருந்தா கூட அடுத்த களத்தினோட வந்து என்ன செய்வாங்க, அவங்களை எதிர்கொள்வாங்க. அப்படிப்பட்ட களமாக இருக்கிறது. ஆமா, மாணவரை மையப்படுத்தின கல்வி இன்றைக்கு தேவையான ஒன்று என்பதை அழகாகவே அவர் சொல்லி இருக்கிறார். நிச்சயமாக உண்டு. அதுதான் தேவை என்பதையும் நாங்கள் சொல்லுகிறோம், இல்லையென்றில். அதாவது விவாதங்களுக்கு மட்டுமல்ல, ஒரு விழிப்புணர்வையும் எங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த நிகழ்வுகளின் ஒரு மேலோட்ட பார்வை. ஏனென்று கேட்டா நாங்க சும்மா எப்போதுமே ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் மாதிரி விவாதங்கள் அமைவதுண்டு. ஆனா இப்ப கேள்வி என்னண்டா, மாணவரை மையப்படுத்தின கல்விதான் எதிர்காலங்களில் நன்மையை உண்டாக்க போகிறது என்றது உண்மையான ஒன்றுதான். ஆனால் இந்த மாணவரை மையப்படுத்தின கல்வி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்ற அதே நேரத்துல இங்க கவனச்சிதறல் என்று சொன்னார்கள், குழப்பம் என்று சொன்னார்கள். இப்படியான நிலை ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்விதான் எங்களிட இருக்கிறது. அதாவது ராஜேந்திரன் சொல்லலாம், இல்லை மையப்படுத்தின கல்விதான் வேணும், அதுல சுதந்திரமா அவன் வேலை செய்யறான். ஆனா ஏன் அங்க இன்னும் சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஒரு கவனச்சிதறல் வருகுது, ஒரு குழப்பம் வருது? அது ஏன் வருகுது என்றதை நாங்கள் ஆராய வேணும். இப்ப நீங்கள் சொன்னது சரி, ஆனால் நான் கேட்கிறேன் ஒரு கேள்விதான் உங்களிடம், ஏன் அந்த கவனச்சிதறல் மாணவனுக்கு வருகிறது? இப்ப குழு நிலையில நன்றாக செய்கிறான், தனி நிலையில அவன் ஒரு கவனச்சிதறலாக இருப்பதனால் சரியாக முடிக்க முடியல. எல்லா மாணவர்களையும் நாங்க சொல்ல முடியாது, மேபி சில நேரம். கவனச்சிதறல் என்பது எல்லா மாணவர்களுக்கும் ஏற்படுவதில்லை. நீங்க சொன்னது மாதிரி ஒரு சில மாணவர்களுக்கு தான் ஏற்படும். அது இந்த மாணவர் மைய கல்வியால் ஏற்படுவதல்ல. நீங்க மாணவர் மைய அனைத்து மாணவர்களும் ஏற்பட்டால் அது மாணவர் கையினுடைய குறை என்று சொல்லுவேன். ஆனா அனைத்து மாணவர்களுக்கு ஏற்படுவதில்லை. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டு வர்றான், அவனுக்கு கவனச்சிதறல் வீட்டை நோக்கியே இருக்கும். அம்மா கோவிச்சுட்டு போயிருப்பாங்க, இப்ப எங்க இருப்பா அம்மா, அப்பா அடிச்சிருப்பாரோ, ஐயோ அப்பா குடிச்சிட்டு வந்திருப்பாரே அப்படின்னு தன் குழந்தை தன்னுடைய பெற்றோர்களை நினைக்கின்ற பொழுது வகுப்பறையில் அவன் கவனம் செலுத்த முடியாது. இவன் செல்போன் விளையாண்டுருப்பான் ஊர்ல. இப்ப நம்ம எல்லாம் பசங்க எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு இருப்பான், நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன், இவனுடைய பழைய நினைவுகளை அசை போடுவான். அப்போ அந்த கவர்ச்சிகரமான கற்பித்தல் முறைகள் நம்ம தவறு. அதாவது கற்பிக்கணும், ஆசிரியருடைய ஒரு கற்பித்தல் முறை, ஒரு துணைக்கருவிகளை கொண்டுட்டு போயோ ஒரு பொம்மைகளை கொண்டுட்டு போயோ நீங்க பாடம் நடத்தினீங்கன்னா அவன் கவனச்சிதறலை தீர்க்க முடியும். நீங்க பாட்டுக்கு லெக்சர் மெத்தட்ல நீங்க பாட்டு சொன்னீங்கன்னா, எங்க திரிபுர சுந்தரி அக்கெல்லாம் தமிழ் அவங்க பாட்டுல கம்பராமாயணம் தொடங்கி மகாபாரதம் தொடங்கி சொன்னா தூங்கிடுவான். அப்படி செய்ய முடியாதுல்ல. இதை போய் சொல்லிட்டு அவன் கவனச்சிதறல் சொல்றீங்க. எப்ப கவனச்சிதறல் ஏற்படும்னா, ஆசிரியர் தன்னுடைய கரெக்டா தன்னுடைய கற்பித்தலை செய்யவில்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்படும். நீங்க ஒரு பொம்மையை கொண்டுட்டு உள்ள போயிருங்க, கிளாஸ் ரூம் ஃபுல்லா உங்களை நோக்கி அப்படியே மையப்படுத்துவான், சிரிப்பான், அவனோட மாறுவேச முகமூடி போட்டு என்று சொல்லுங்க, அப்படியே எல்லாரும் ஓடியாந்துருவான். அப்படி நேரங்களில் நீ கற்றலுக்கு அழகாக அவர்கள் கொடுக்கணும். நீங்க கல்லூரியில் இருக்கீங்களா, அதுதான் கவனச்சிதறலை தீர்க்கிற வழி. கவனச்சிதறல் என்பது பாடத்திட்டத்தால் வரவில்லை, வீட்டு சூழல் புறச்சூழல்களால் அவனிடத்திலே வரும். அது ஒரு சிலருக்கு வரத்தான் செய்கிறது. அதை இனிய கற்பித்தலால் அதை தீர்க்க முடியும். ரைட், அது அருமையான ஒரு விளக்கம். அதாவது கவனச்சிதறல் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா நேரமும் ஏற்படுவது இல்லை. சில நேரம் அந்த கவனச்சிதறல் என்று வரைக்குள்ள அந்த மாணவனுக்கு ஆசிரியர் சொன்னது சரியாக விளங்கவில்லை என்றால், இது எனக்கு போரிங்கா இருக்குது, இது என்னத்துக்கு இது விளங்க வேணும் என்று அவன் ஒரு கவனச்சிதறலா இருக்கலாம். ஏனென்றா ஆசிரியரும் விருப்பமான முறையில மாணவருக்கு கொடுத்தால் அந்த கல்வியால எப்போதும் ஒரு சிறப்பு இருக்குது. சரி, அழகாக சொன்னீர்கள். சரி, அப்படி பார்ப்போம், இனி பார்ப்போம். இல்லை, ஆனால்
எங்களுக்கு இப்ப எங்களோட தலைப்பின் நோக்கமே ஏன் இந்த தீமை வருகிறது என்று. அப்ப இப்பொழுது நான் பத்மலோஜினியிடம் வருகின்றேன். ராஜேந்திரன் சொன்னதுக்கு எதிராக அவர் சொல்ல போகிறார். சரி, வாருங்கள் பத்மலோஜினி என்று அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். வாருங்கள் பத்மலோஜினி. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கங்கள். அதே மாதிரி பாமுகம் தொலைக்காட்சிக்கும் வணக்கமும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, டீச்சர் இந்த சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, என்ன ஒரே சிரிப்பா இருக்கு. சிங்கம் சிங்களா தான் வரும், பண்டி எல்லாம் கூட்டமா தான் வரும் என்ற மாதிரி இருக்குது. அது என்ன? ஆமாம், என்ன பாடியண்டா இப்ப இன்றைய மாணவர்களை பாத்தீங்கன்னா அநேகமா, இப்ப நான் ஒரு ஆசிரியரா சொல்றேன், இப்ப நீங்க ஒரு வகுப்பறைக்கு போறீங்க, வகுப்பறைக்கு போகிக்க ஜஸ்ட் ஒரு வகுப்பறையில ஒரு பிள்ளை தான் கிளவரா இருக்கும், ரொம்ப புத்திசாலியா இருக்கும், மற்ற பிள்ளை ஒரு அவரேஜ்ல இருக்கும், அதுக்கு கீழே லோவா இருப்பினும். இப்ப நீங்க அந்த ஹையர், அவரேஜ், ரொம்ப லோ, இந்த மூன்றுக்குள்ளே தான் எங்களுடைய கல்வியின் தரமே இருக்கு. இப்ப நான் கேட்கணும்டா, மாணவரை மையப்படுத்தின கல்வியில இந்த தரம் ஏன் போடுறீங்க? இந்த தரத்தை நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லையே. இது லண்டனா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, இலங்கைனா இங்கிலாந்தா இருந்தாலும் சரி, இந்தியா வரைக்கும் இங்கிலாந்து வரைக்கும் எப்ப இவ்வளவு விட பயணத்துக்குள்ள நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் இதுதான் விதி. இதுக்கு நீங்க மாற்ற முடியாது. இன்றைக்கு எல்லாரும் யோசிக்கலாம், இலங்கையில ஏன் தமிழீழம் என்ற ஒரு போராட்டம் வந்தது என்றால், அங்க உள்ள அந்த பெரிய அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு நாங்கள் அப்படியே அடிச்சு கொண்டு பார்த்தோம் என்றால், அங்கு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் தூக்கின ஆயுதம் கல்விக்காகத்தான். முதல்ல தூக்கினதே அதுக்குத்தான். எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கொஞ்சம் தான் தெரியும், தெரிஞ்சதை பற்றி சொல்றேன். இன்றைக்கு திருப்பி அர்ஜுனா போராடும் பொழுது முதியவர்களுக்கெல்லாம் விளங்குது. ஆனா அவருக்கு பின்னால நிக்கோணும் என்று நினைக்கிற இன்றைய மையப்படுத்தின மாணவர்கள் எங்கே என்று கேட்டால் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன் அந்த மாணவர்கள் அவரோட சேர்ந்து இது எங்களுடைய எதிர்காலம், நல்லதுக்கு தானே போராடுறாரு, ஏன் ஒரு மையப்படுத்தின மாணவன் வரவில்லை? இந்த கேள்விக்கு பதில் தெரியாது. அடுத்தது நாங்க திருப்பி எங்கட இதுக்குள்ளேயே வருவோம். இந்த தீமைகள் ஏனென்றா, மாணவன் நிறைய கன்ஃபியூஸ்ல இருக்கிறான். இன்றைய மாணவன் அவனுக்கு நிறைய கன்ஃபியூஸ்ல இருக்கிறான். ஏண்டா, நிறைய மாணவர்களுக்கு சரியான வரலாறுகள் தெரிவதில்லை. வரலாறுகளை இப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா விக்கிபீடியா ஒன்று சொல்லும், ஒவ்வொரு வெப்சைட்டுகள் ஒவ்வொன்று சொல்லும். அப்ப அவன் எப்படி அதை தனக்கு சரியான வரலாறு அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியும்? அங்கேயே மாணவன் குழம்புறான். அப்படி குழம்பியே அவன் வகுப்பறைக்கு வரைக்க கூட ஒரு வகையான குழப்பம். ஒன்று இப்ப நீங்க மாணவனையே நாங்க பிரிக்கணும். அவன் வீட்டு சூழல் ஒன்று. ஏன்னா இங்க நாங்க இமிகிரேஷன் ஆன ஆக்கள்லாம் கூட வெளிநாடுகளை பொறுத்த மட்டும் இல்ல. இன்னைக்கு லண்டன் எடுத்தீங்கன்னா 60% மக்கள் இமிகிரேஷன் தான் இருக்கிறோம், 40% தான் அந்த நாட்டுக்காரன் இருக்கிறார். அப்ப எத்தனை வகைப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ள இங்க மாணவர்கள் வாழ்கிறார்கள். அப்ப நாங்க மையப்படுத்தி ஒரு விடயத்தை எடுக்கக்குள்ள அவனுடைய சூழல், அவனுடைய குடும்ப சூழல், அவனுடைய பாடசாலை சூழல் எல்லாமே மாறுபட்டது. அப்ப அவனுக்கு ஒரு கன்ஃபியூஸ், அவனுக்கு ஒரு கிளியர்னஸ் இல்ல. இப்ப நான் படிக்க கூட எங்கள்கிட்ட கிளியர் இருக்கும். ஓகே, நாங்க இலங்கையில படிச்சோம், வரலாறு தெரியும். இன்றைக்கு வரலாற்றிலேயே மாணவனுக்கு நிறைய கன்ஃபியூஸ். அவனே 1008 கேள்வி கேட்பாங்க. காரணம், சமூக வலைத்தளங்கள். ஒவ்வொரு சமூக வலைத்தளத்தையும் எடுத்தீங்கன்னா மாற்றமா தான் சொல்லுவீங்க. ஒரு சரியான வரலாறு இருக்காது. இப்ப ஒரு சின்ன உதாரணம், தீபாவளி எப்ப என்னத்துக்காக கொண்டாடப்படுதுன்னா, வெள்ளக்காரன் இங்கிலாந்துல சொல்லப்படுற ஒரே வசனம், சீதை ராவணனிடம் இருந்து காப்பாற்றப்பட்டு அயோத்திக்கு கொண்டு சென்ற நாள், அவ்வளவுதான். ஆனா நாங்க என்ன சொல்லுவோம், நரகாசுரனை கொண்டு வருவோம், இன்னொரு சமயத்துல உள்ள ஒரு கதையை கொண்டு. அப்ப மாணவனுக்கு கன்ஃபியூஸ். இது முதலாவது. மற்றது இன்றைய நான் தீமை என்று கொண்டாடுறதுக்கு அந்த பக்கம் நான் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்குது. அன்னைக்கு நீங்க படிச்ச காலத்துல பேரண்ட்ஸ் மீட்டிங் எப்ப நடக்கும் சொல்லுங்க பாப்போம். டெஸ்ட் எங்களுக்கு நாங்க பரீட்சை எழுதி முடிச்ச பிறகு நடக்கும். ஒரு வருஷத்துல ஒரு தடவை அல்லது ஒரு டேர்முக்கு ஒரு தடவை. அதே ரொம்ப குறைவு, டேர்முக்கு நடக்கிறது குறைவு. வருஷத்துல ஒரு தடவை பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இல்லாமக்கே நடக்குது. பிள்ளை குழப்படி செய்தா உடனே பேரண்ட்ஸ கூப்பிடுவாங்க. பிள்ளை குழப்படி ஏன் செய்ய, பிள்ளை குழப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப
பிள்ளை வந்து ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம இருந்தா பேரண்ட்ஸ கூப்பிடுவாங்க. பிள்ளைக்கு ரொம்ப இதா இருக்கிறா, சாப்பிடல, எல்லாத்துக்குமே தொட்டதுக்கு எல்லாமே. அப்ப அந்த மாணவனை மையப்படுத்தின படிப்புல என்ன செய்யணும்? பள்ளிக்கூடமே சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் கூட இருக்கு. மார்னிங் வர ஆட்களுக்கு என்ன பிள்ளை சாப்பிடாமே வரும். அப்ப அதுகள் கூட ஒரு பிரச்சனை. அப்ப அவனுடைய அந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு கூடுதலாக நடக்க நடக்க மாணவனை மையப்படுத்தின கல்வி வந்து வீக்னஸ் ஆகும். அதுதான் முதல் பாயிண்ட். வீக்னஸ், கட்டாய வீக்னஸ் ஆகும். என்ன செய்றீங்க? மாணவனுக்கு அதை தெளிவாக சொல்லாமல், அவனுக்கு விளங்குற முறையில சொல்லாமல் பெற்றோர்களை கூப்பிட்டு சொல்ல பெற்றோர் என்ன செய்வினாம்? முதல்ல அவர் சொன்ன மாதிரி ராஜேந்திரவர் கம்பேர் பண்ணுவினம். பெற்றோர் போய் கம்பேரிங் செய்வினம் பிள்ளைகளோட. அந்த வீட்டு பிள்ளை அதை செய்யுது, இந்த வீட்டு பிள்ளை இதை செய்யுது, நீ ஏன் செய்யல? அங்க அந்த பிள்ளைக்கு அது பிரஷர். அது அதனாலதான் சொன்ன. அப்ப அந்த சந்திப்பு என்னது, அது வந்து ஆசிரியர் பெற்றோர்கள் சந்திப்பு என்றது ஒரு லிமிட்டா நடக்கணும். அந்த லிமிட்டை நாடி நாடி இப்ப நடக்கல. அதே முதல் பிரச்சனை. மற்றது நீங்க எல்லாரும் சொல்றீங்க. நான் என்னட்ட இன்னொரு கேள்வி. இப்ப செயல்பாட்டு கல்வி நிச்சயம், அதாவது செய்முறை, நாங்க படித்ததை உடனே செயல்பாட்டு பழகிறது. இப்ப செயல்முறை கல்வி வந்ததால மாணவன் என்ன செய்யறான்? அதை செய்து பார்க்கணும் என்று முயற்சி செய்யறான். ஏன்னா அவன் தானே இப்ப ஹீரோ, மாணவன் தானே இப்ப எங்கிற ஹீரோ. அப்ப மாணவன் ஹீரோ அன்றைக்கு அவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையுமே செய்து பார்க்கிறான். சாதாரணமா எழுதி வரும் திரைப்படங்களில மது போதை, மது பானம் அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு, தலைக்கவசம் அணியாட்டில் அதில் உங்கள் தலைக்கு கேடு என்று போட்டு வந்தாலும் அவன் என்ன செய்யறான்? அந்த போடுவதற்காகவே அவன் செய்து பார்க்கிறான். புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு, புற்றுநோயை உண்டாக்கும். எல்லா திரைப்படம், நீங்கள் அது ஆங்கிலமா இருக்கட்டும், பிரெஞ்சா இருக்கட்டும், எந்த மொழி போடுறான். ஆனா அதை அவன் எப்படி மாறி யோசிக்கிறான்? இன்னைக்கு மாணவன் வந்து எப்பவுமே மாறித்தான் யோசிப்பான், எதிர்விதமாக. அப்ப அவன் யோசிச்சுட்டு அதை செய்து பார்க்கிறான். அப்ப அந்த செயல்முறை கல்வியே முதல் இங்க பிள்ளையத்தான் கொடுக்குது. அது நல்லது. எப்படியான பிள்ளைக்கு நல்லது? கிளவரான பிள்ளைக்கு நல்லது. இங்க அந்த அதாவது ஆறுதலாக கல்வி கற்கும் மாணவனுக்கு அது பிழையான ஒரு ரூட்டை கொடுக்குது. நாங்கள வேற முட்டாள் பிள்ளை என்றோ இதோ நான் சொல்ல வரையில், ஆறுதலாக கல்வியை கற்பவன், ஸ்லோ லேர்னர்ஸ் நீங்க சொல்லுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த செயல்முறை கல்வி நிறைய பிரச்சனையை கொடுக்குது. நான் ஒரு ஆசிரியரா என்ன நினைப்பேன்? என்னுடைய வகுப்புல இருக்கிற 28 பிள்ளையுமே ஒரு குவாலிஃபை ஆன ஒரு பிள்ளையா இருக்கும்னு தான் யோசிப்பேன். அதாவது ஹையர்ல இருந்து லோவர் மட்டும். அதுதான் ஒரு ஆசிரியர் என்ற கடமை. பிள்ளை 10ஆம் வகுப்பு மட்டும் போனா காண வேண்டி. இப்ப கொஞ்சத்து மேல் சொன்னவர் ராஜேந்திர அவர்கள், இங்க நாங்க ஃபெயிலும் பண்ண மாட்டோம், கொண்டே விட்டுருவோம் O level GCC. அந்த GCCக்கு பிறகு A level போக அந்த பிள்ளை படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பெரிய பிரஷர். சரி, A level முடிச்சிருவோம் வைங்களேன், ஜூனிக்கு போவோம். ஜூனிக்கு போயிட்டு என்ன செய்யறோம்? நீங்க போய் ஜூனியர்க்கா பாருங்க, நாங்க எல்லாம் விசிட் பண்ணித்தான் வெறுத்து வாழ்றோம். போய் பாருங்க, அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. சில பிள்ளை ஃபர்ஸ்ட் இயர் போய், செகண்ட் இயர் போய், தேர்ட் இயர் போயிட்டு பிரேக் எடுத்துட்டு நிக்குது. ஏன் எடுத்துட்டு நிக்குது? நான் படிக்கிற வேலை எனக்கு கிடைக்காது, நான் இப்பவே வேலையை தேடிட்டு என் கிராஜுவேஷனை பினிஷ் பண்றேன் என்று சொல்லுது. ஏன் காரணம்? அங்க வேலை பற்றாக்குறை. அப்ப அப்படி ஒரு பக்குவமான ஒரு மனநிலையில உள்ள பிள்ளை அதை கண்டினியூ பண்ணி தன் வேலையை எடுக்கும், நல்லா இருக்கும். ஆனா ஒரு வித்தியாசமான ஒரு மனநிலையில இருக்கிற பிள்ளை என்ன செய்யும்? பிரேக் எடுத்து போட்டு அது ஃபுல்லாயே பிரேக் எடுத்துரும். இந்த ரோட்லதான் நிக்கும், சமூகம் தீர்த்த வேண்டி வந்துடும். அதனாலதான் சொல்றேன், பாடசாலைகளில் கண்டிப்பும், பாடசாலைகள்ல வந்து சில விடயங்களை நாங்கள் இன்னும் உட்புகுத்தாமல் விட்டமே ஆனால் சிறைச்சாலைகள் கூடி, இன்றைக்கு நம்மட ஜனாதிபதியே பாவம் எங்க சிறைச்சாலை திறக்கலாம் என்று தேடி திரிகிற. அதே மாதிரி சிறைச்சாலைகள் நாடுகளுக்கு நாடுகள், அது சிலர் இமிகிரேஷன் என்று மட்டும் நிக்கிறோம். அது இமிகிரேஷனை விட இந்த நாட்டுல சிறைச்சாலைகள் நிரம்பிக் கொண்டுதான் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரித்தானிய செய்திகள் வாசிச்சீங்கன்னா இப்ப கிட்டடியில நான் நெக்கன் போன லாஸ்ட் வீக்கா இருக்கணும், 12 வயது பிள்ளை தன்னுடைய பேத்தியாரை வீட்டுக்குள்ளேயே வைத்து ஏதோ தீ சம்பவம் ஒன்று நடந்தது. ஆனா அது ஃபுல்லான ஒரு டீடைல்ஸ் நானும் பார்க்கல. அது டீடைல்ஸ் அவ்வளவு கிளியரா வரையில. என்னன்னா அவங்களுக்கு தெரியும் 18 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளை என்ன செய்தாலும் அது முழுமையான சில செய்திகள் வராது. அதனால சொல்றேன், இப்ப அந்த ஒரு பிள்ளைய வச்சுக்கொண்டு மிச்ச பிள்ளைய கணிப்பீடு செய்யல. அதுகளுக்கு காரணம் இதுதான்.
மாணவர்களை மையப்படுத்திக்குள்ள கண்டிப்பு இல்ல. இப்ப லண்டனை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆசிரியர்கள், அதுவும் இந்த குறிப்பா ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் வேலை விட்டுட்டு போறாங்க. வேண்டாம், ஏன்னா அவ்வளவு பிள்ளைகள் படிப்பு ரீதியா கேள்வி கேட்கறது வேற. இப்ப படிப்பா ஒரு விஷயத்த இந்த கணக்கு எனக்கு இந்த ஃபிராக்ஷன் விளங்கல, இது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கறது வேற. ஆனா அதை விட்டுட்டு அதுகள் வித்தியாசமான ஒரு விடயங்களை இங்க கொண்டு வரைக்குள்ள ஆசிரியருக்கு அது பிரச்சனை. ஆசிரியருடைய போன கூட மேசையில வச்சுட்டு சில வகுப்பறையெல்லாம் போகலாம், பிள்ளைகளை எல்லாம் பிரிச்சு மேஞ்சி வச்சிருப்பாங்க. சரி, அப்படி கூட இங்க நிறைய விடயங்கள் நடக்குது. அப்ப இதுல நாங்கள் முழுமையா சொல்ல வேண்டியது. அடுத்தது இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஆரம்ப பாடசாலைகள் எடுத்து பாத்தீங்கன்னா போட்டிகள், அது செகண்டரியா கூட இருக்கட்டும், செகண்டரியில கூட இந்த காம்படிஷனுக்கு போற பிள்ளைகள் ரொம்ப குறைஞ்சிட்டு. அதுக்கு என்ன காரணம்? பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க எங்கிற பிள்ளைகளுக்கு போட்டி வேண்டாம், ஏன்னா இந்த பிள்ளை என்ன சான்றிதழ் எடுக்காட்டியோ அல்லது வின் பண்ணாட்டியோ அவட மைண்ட் அப்செட் ஆகும். அப்ப அந்த பிள்ளைகிட்ட நாங்க அப்படியான பிள்ளைகளால எவ்வளவு நட்டம் சொல்லுங்க பாப்போம் ஒரு இந்த உலகத்துக்கு. நாங்க ஸ்ட்ராங்னஸ் இல்லாம போறோம், ஒரு வீக்கா நாட்கள எல்லாம் போறோம். தோற்றா என்ன, அடுத்தது இன்னொரு காம்படிஷன் போய் வின் பண்றதுக்குரிய முதல் படி. வெற்றி பெற வேண்டும் என்றது இங்க வாழ்க்கை கிடையாது. வெற்றி பெறாட்டியும் நாங்கள் முயற்சி செய்தோம் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா? ஆனா இந்த பிள்ளை செய்யுது இல்லையே, ஒரு காம்படிஷனுக்கு வாண்டா வருது இல்லையே. அது எந்த பிள்ளையாயும் நான் சொன்னேன், அது தமிழா இருக்கட்டும் இங்கிலீஷா இருக்கட்டும், அது முற்றுமுழுதான் ஆசிரியர், அது முற்றுமுழுதான் நாங்க இந்த பிள்ளைய குறை சொல்றோம்டா. சில நேரம் முற்றுமுழுதான் அது இந்த வகுப்பறை சூழல் அதை பாதிக்குதோ என்ற ஒரு நிலையும் இருக்குதல்ல. இல்லையே, இப்ப வகுப்பறையில நாங்கள் இப்ப ஒரு காம்படிஷன் நடக்குன்னு வைங்களேன், கேட்போம் ஒவ்வொன்றும். இப்ப நீங்க ஃபுட்பால் மேட்ச் இப்ப நடக்க போதுண்டா, இப்ப நாங்க கேட்போம் வகுப்பறையில பொதுவா தான் அதை வெளியிடுறது. உங்களுக்கு யாருக்கு கால்பந்து ஃபுட்பால் விளையாட விருப்பம் என்றா 4 ஆம்பளை பிள்ளை கை தூக்கும், 2 பொம்பளை பிள்ளை, சரி நம்ம 5 ஆம்பளை பிள்ளை 1 பொம்பளை பிள்ளை கையை தூக்குவீனம் வருவீனம். ஆனா இங்க மிக்ஸ்டா தான் எல்லாம் செய்ய விடுவாங்க. சில நேரங்கள் கேர்ள்ஸுக்கு கேர்ள்ஸ், பாய்ஸுக்கு பாய்ஸ் விடுறது காம்படிஷன். அது சதைப்போம், அது ஒவ்வொரு இதுகளை பொறுத்து, ஒவ்வொரு அந்த ஆஃபர் வர்றதை பொறுத்து, காம்படிஷன்ல பொறுத்து. அப்படி வரைக்க கூட நீங்க பாத்தீங்கன்னா சில பிள்ளை வரும், கொஞ்ச நாள் பிராக்டிஸுக்கு எல்லாம் வருவீனா, அந்த காம்படிஷன் மாட்டேன்னு சொல்லி மட்டும் போயிடும் சிலது. அப்ப எப்படி இருக்கும் அந்த டீச்சருக்கு? அந்த நேரம் ஒரு பிள்ளைய டக்கெட் எடுத்து போட இயலாது. அப்படியான பிரச்சனை கூட. அது என்னன்னா இந்த போட்டிக்கு முதல் நாள் வரமாட்டேன்னு சொல்லும் பொழுது இவ்வளவு அந்த கஷ்டமா இருக்கும் அந்த டீச்சருக்கு சரி, அந்த கோச்சுக்கு சரி, அதை நடத்துற ஆட்களுக்கு. உடனே ஒரு பிள்ளைய நீங்க தேடி பிடிக்க முடியாது. அதாவது இன்றைய மாணவனை மையப்படுத்திய இந்த கல்வி திட்டத்துல பொறுத்த நேரத்திலும் அவன் கைவிடுவான் என்று நாங்கள் இன்னொரு 2-3 பேரை எக்ஸ்ட்ரா வச்சு கொண்டு செல்லவன் என்னலாம். இப்ப சில நேரம் மாணவனுக்கு இது நடந்த சம்பவங்கள், நான் நடந்த சம்பவத்தை வச்சுதான் உங்களுக்கு நான் இது சொல்றேனே தவிர இல்லாதவட்ட குறைந்தீங்க நான் புகுத்தையில. அதே மாதிரி இப்ப பிள்ளைகளுக்கு நீங்க வீட்டு ஹோம்ஒர்க் கொடுத்து பாருங்க. எங்கேயாவது ஒரு இங்க கொடுக்கறது குறைவு, அப்படித்தான் நீங்க கொடுத்தாலும் அடுத்த நாள் அந்த பிள்ளை செய்யல, நீ ஏன் செய்யலையேன்னு அடுத்த நாள் கேட்க மாட்டோம். ஒரு 2 days லேட்டர் அப்படி 3 days லேட்டர் என்ன ஹோம்ஒர்க், அது என்ன ஸ்டாண்டர்ட்ல அந்த ஹோம்ஒர்க் நீங்க பார்க்க கேட்டா அந்த பிள்ளை சொல்லுவேன் எனக்கு நேரம் இல்ல. அப்ப நேரம் இல்லைன்னா நீ என்ன செய்த நீ என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. அப்படி கேட்கல, இல்ல நான் அங்க போனேன், நான் சின்ன பிள்ளைல சொல்றேன், நான் அங்க போனா நீங்க போனான், வேற கிளப்புக்கு போனான், அது அப்படியே ஏதோ ஒரு ரீசனபிளா சொல்லுவாங்க. ஆனா நாங்கள் யாரும் வெறுட்டுறது இல்லை, இங்க வெறுட்டவே கூடாது, கூடாத வார்த்தைகள் ஒண்ணுமே பயன்படுத்தல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப தோழர்களா, ரொம்ப அன்பா தான் எல்லாரோடையும் இருக்கணும். இல்லைன்னா இருக்கிற வேலையும் போயிடும். அப்ப அதனால ஒழுங்காதான் செய்யறாங்க. ஆனா அந்த பிள்ளை நீங்க எவ்வளவுதான் அன்பா இருந்தாலும் அது அதாத்தான் இருக்குது. 1 வீக்ல முடிச்சு தர வேண்டிய ஹோம்ஒர்க்க கூட அந்த பிள்ளை செய்து முடிக்காது. அப்ப என்ன நடக்கும்? 1 week லேட்டர் 10 days லேட்டர் பேரண்ட்ஸோட ஒரு மீட்டிங் நடக்கும், டீச்சருக்கும் பேரண்ட்ஸுக்கும். இதத்தான் நான் சொல்றேன். அப்ப மாணவர்கள் மையப்படுத்தி, இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொல்றேன், இப்ப மாணவர்களை மையப்படுத்தின அந்த கல்வியில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் இருக்குது. இப்ப ஒரு கணக்கு எனக்கு விளங்கியில, இந்த கணக்கு விளங்கியிலா நீங்க அந்த கணக்கை தேடி பார்க்கலாம். அது கூட அவனுக்கு கன்ஃபியூஸ தான் கொண்டு கொடுக்குது.
இப்ப நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, திரிபுர சுந்தரி அவர்கள் ஒரு விதமான வீடியோ விடுவார்கள், வனிதா அவர்கள் இன்னொரு விதமான வீடியோ விடுவார்கள், ராஜேந்திரன் அவர்கள் இன்னொரு வீடியோ ஒரு விதமா அந்த ஸ்டெப் பை சொல்லி கொடுப்பார். இப்ப நான் இன்னொரு விதமா விடலாம். இப்படி விட அந்த மாணவனுக்கு இந்த 5ல எது சரி என்ற ஒரு கேள்வி வரும். இல்ல அது பிள்ளை, நீங்க அப்படி சொல்ற இல்ல. அதாவது ஒரு ஆசிரியர் ஒரு வழிகாட்டியா ஒரு கணக்குக்கு இருந்தால் அந்த மாணவன் அந்த முறையை பின்பற்றக்கூடிய யூடியூப்களை தான் பார்க்க வேணும். இல்ல டீச்சர், அத நான் சொல்லல. இப்ப அவன் அந்த கணக்கு தான் பாப்பான், ஆனா அவனுக்கு கன்ஃபியூஸ் இருக்கு. இப்ப நீ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஸ்டெப் சொல்லி கொடுப்பினோம், ஒவ்வொரு விதமான வழிகாட்டல். இப்ப கன்ஃபியூஸ் வராது. ஒரு இடத்தை நாங்கள் போய் அடைய வேணும் என்றால் அது இடப்பக்கத்தாலும் போகலாம், வலப்பக்கத்தாலும் போகலாம், நேராயும் போகலாம். அது மாணவனுக்கு தெரிஞ்சிருக்க வேணுமே. அதாவது எந்த பக்கத்தால போனாலும் அவனுடைய இலக்கை அடைய வேணும் என்றதுதான் குறிக்கோளா இருக்கு. இப்ப இது வந்து கணக்கு தானே. இப்ப நாங்க இலக்கு அடைவதற்கு நிறைய பாதைகள் போகலாம், ஆனா இது கணக்குக்கு செய்முறை இப்படித்தான் இந்த கணக்கை செய்யணும் என்ற ஒரு முறை இப்ப பள்ளிக்கூடம் ஒவ்வொரு இருக்குது. அந்த செய்முறையத்தான் ஸ்கூல் சரி போடும். இப்ப நீங்க ராஜேந்திரன் சொன்ன செய்முறையை நாங்க ஸ்கூல்ல ஆட் பண்ணினா அதை டீச்சர் சரி போடுவாவா? பதில் சரி, ஆனா அவ தான் சொல்லி கொடுத்த செய்முறையத்தான் எதிர்பார்ப்பினா. அது உண்மைதானா? அதுலயே அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்ப அவர் வகுப்பறையில கவனிக்காம விட்டுட்டு அவர் போய் இணையதளங்கள்ல பார்த்து தன்னை கன்ஃபியூஸ் ஆகி மற்றவையும் கன்ஃபியூஸ் ஆக்குற ஒரு மாணவர் சிஸ்டமேட்டிக் தான் இப்ப போய்கொண்டு இருக்குது. நீங்க அது ஸ்கூலுக்குள்ள வந்து நின்று பார்க்கணும். இப்ப நாங்க வெளிப்படையா வெளியில நின்று கதைக்க கூடாது ஒரு விடயத்தையும். நாங்க இப்ப அதுக்குள்ள இருந்து பார்க்கணும், ஒவ்வொரு மாணவனையும் வாட்ச் பண்ணணும். அந்த ஒரு அது ஒன்றும் இருக்குது. நீங்க இப்ப செகண்டரி ஸ்கூல்களுக்கு போனீங்கன்னா ஹோம்ஒர்க் உடனே கேட்க மாட்டோம். அது எல்லா ஸ்கூலும் அப்படித்தான் கேட்க மாட்டாங்க. அப்ப லேட்டா நீங்க 1 வீக்குக்கு பிறகு அந்த ஹோம்ஒர்க்க கேட்டாலும் எத்தனை பிள்ளை செய்யுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அத புரிந்த பிள்ளை தான் செய்து கொண்டு போகும். 28, 30 தான் நீங்க மாணவர்கள். அதுக்குள்ள ஒரு 10 பிள்ளை செய்யும், 15 பிள்ளை செய்யும், மிச்ச பிள்ளை அந்த ஒரு கேள்வி இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னது என்ன, ஒவ்வொரு மாணவர்களும் பூச்செடிகள் மாதிரி நாங்க தண்ணிய ஊத்தினாத்தான் அவர்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருப்பார்கள். ஆசிரியர்கள் எவ்வளவு தண்ணிய ஊத்தினாலும் சில பூச்செடிகள் அழுகியும் வாடியும் தான் போகின்றன. அதே மாதிரி இதை நான் என்னுடைய ஒரே அடுத்த இன்னொன்று கட்டாயம் சொல்ல வேணும். மாணவர்களை சகஜமாக ஆசிரியர்கள் எண்ணுவதால் தோழர்களாகவும் தோழிகளாகவும் மாணவர்களை பார்ப்பதால் தான் பாடசாலை ஆசிரியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. சரியா? அது கட்டாயமான ஒரு விடயம். அது நீங்க யூனிவர்சிட்டி செகண்டரிய நினைவோ, ஃபர்ஸ்ட் இந்த சின்ன குழந்தையில நினைக்க வேண்டாம். செகண்டரி A லெவல், அதாவது O லெவல் A லெவல் பிள்ளைகள்கிட்ட போய் நாங்கள் ஃப்ரெண்டா பழக போய் இங்க நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்க. அப்ப அதையும் நாங்க கொஞ்சம் எடுக்க. அப்ப அது அவர்களுக்கு நன்மையே கொடுத்தாலும் தீமைகள் தான் கூடுதலாக இருக்குது என்றது என்னுடைய வாதம். அருமையாக இருந்தது. அதாவது அருமையாக இருந்தது. பிரித்தானியாவை மையப்படுத்தி அவருடைய கருத்துக்கள் அமைந்தது. ஆனால் இங்கு நாங்கள் ஒரு பொதுவான பார்வையை பார்ப்போம். நாட்டுக்கு நாடு வேற விடயங்கள் இருக்குந்தான். இந்த கற்போரை எடுத்துக்கொண்டோம்னா மெல்ல கற்போர், விரைவாக கற்போர், அதிவிரைவாக கற்போர் என்று இருக்கிறோம். இந்த பாடசாலைகளும் அப்படித்தான் இங்கு இருக்கிறது. ஜெர்மனியில் சாதாரணமா கற்கிறவே ஒரு பாடசாலை, அதை விட கொஞ்சம் கட்டிக்கார ஒரு பாடசாலை, அதை விட நன்றாக கற்கிற பிள்ளைகள் ஜிம்னாசியம் என்ற ஒன்றுக்கு போகிறார்கள். இல்லையண்டு இல்ல. அது ஒரு மாணவன் இயல்பான திறன். நாங்கள் இப்ப ஒரு மாணவன் கட்டிக்காரன் என்றால் அவனை இன்னும் கட்டிக்காரன் ஆக்குறதுக்கு எங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் அந்த மெல்ல கற்கிற மாணவனைத்தான் விரைவாக கொண்டு வர வேண்டிய தேவை ஆசிரியருக்கு இருக்கும். அது நீண்ட நேரம் அந்த ஆசிரியர் அவனோட போராடலாம். அவனை ஏன் வரையில இந்த கணக்கு இவனுக்கு என்னதை எப்படி கொடுக்கலாம் என்றவனா ஆசிரியர் கூடுதலாக அந்த மாணவனோட மெனக்கட வேண்டிய தேவை இருக்கின்றது. அதுதான் கல்வி. ஒரு மாணவன் கெட்டிக்கார மாணவனை நாங்க பார்க்க தேவையில்லை. எந்த மாணவன் குறைவாக இருக்கிறானோ அவனைத்தான். அது இங்கே கூடுதலாக இப்ப லேர்னர் என்று சொல்லி ஒன்று கொடுப்போம் ஒவ்வொரு வீக்கும். அந்த லேர்னர் ஆஃப் த வீக் ஸ்டார் ஆஃப் த வீக் 2 இருக்கு. அந்த ஸ்டார் ஆஃப் த வீக்ல நீங்க பாத்தீங்கன்னா எந்த பிள்ளை குறைவாக இருக்கிறதோ, வகுப்பறையில் கடைசியா நிக்கிறாரோ
அவருக்குத்தான் முதலாவது ஸ்டார் ஆஃப் த வீக் கொடுக்கணும். அது எப்படி கொடுப்பாங்களா, அந்த வீக் முழுக்க அந்த பிள்ளை எப்படி நடைமுறைப்படுத்துது, அதாவது வந்து மற்ற ஃப்ரெண்டோட எப்படி இருக்கிறா, வகுப்பறைக்கு ஒழுங்கா டைமுக்கு வாரது, கண்டீன்ல குழப்படி செய்யாம இருக்கிறது, டாய்லெட்டுக்குள்ள குழப்படி செய்யாம இருக்கிறது, அதுல இருந்து பார்ப்பாங்க. அவ்வளவு பார்த்து அந்த பிள்ளைக்கு முன்னேற்றத்துக்கு கொடுப்பாங்க. பட் அது லேர்னர் ஆஃப் த வீக் வந்து நிறைய கெட்டிக்கார பிள்ளையை கொடுக்காமல் இந்த அவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது தானே அவை கொடுப்பாங்க. ஊக்குவிக்கிறோம்டா அந்த மாணவனை இன்னும் முன்னோக்கி நகர்த்துறதுக்காக அவருக்கு ஒரு ஸ்டார் போட்டு விடுவோம், அல்லது நாங்கள் அவருக்கு ஒரு ஸ்டெம்பிள் அதை ஒரு கொண்டு நல்ல பூவை குத்தி விடுவோம், அப்படியே அவருக்கு ஒரு ஸ்டிக்கரையும் கொடுப்போம். அப்படியானது நாங்கள் ஊக்குவிக்கிறோம். கையில குத்துறது எல்லாருக்கும் கையில ஊத்தி விடுறது. அடுத்தது நான் கேட்கிறேன், இப்ப இவர் சொன்ன ஒரு கருத்து உங்களுக்கும் அப்படி இருக்குதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்று கேட்டா, இப்போ ஒரு வகுப்புல வந்து ஒரு கணக்குக்கு ஒரு முறை அல்லது ஒரு வரலாற்று பாடத்துக்கு ஒரு முறைய ஆசிரியர் சொன்னா, ஆசிரியர் சொன்ன முறையில தான் அந்த மாணவனுக்கு கூடுதலா விளங்கும். ஆனால் அந்த மாணவன் இப்ப பரந்த அறிவை பெறுவதற்கு இணையதளம் ஊடாக நீங்க தேடிக்கொண்டு வாங்கொண்டு ஆசிரியர் சொல்லிவிடுவார். அப்ப அந்த ஆசிரியர் சொல்லேக்குள்ள வந்து அங்க குழப்பம் சில நேரம் வரும். ஏனென்றா அதுல வரலாற்று பதிவுல 1070 இருக்கும், இங்க வந்து ஆசிரியர் சொன்னதுல 1004 இருக்கும். அப்ப அந்த மாணவனுக்கு கன்ஃபியூஸ். ஆனா இந்த மாணவனுக்கு கன்ஃபியூஸ் ஆயிருந்தா என்ன செய்யணும், அடுத்த நாள் பாடசாலைக்கு வந்து டீச்சர் இதுல வேற மாதிரி கிடக்கு, இதுல நீங்க படிச்ச வேற மாதிரி, அப்ப எது சரி என்று அவன் ஆய்வு செய்து அதை சரியாக எடுத்தால் மாணவனுக்கு அங்க குழப்பங்கள் வராது. அது கெட்டிக்கார, அதாவது இப்ப இந்த தரம் பிரிச்சு வச்சிருக்கிறோம் தானே, அந்த தரத்துல இருக்கிற முதல் தரத்து பிள்ளை தான் அதை வந்து கேட்கும். 2வது தரத்து பிள்ளை டீச்சரோட கதைக்கிறதுக்கு ஒன்றில் பயப்படும், இல்லாத கேட்கறதுக்கு கொஞ்சம் பின்னுக்கு நிப்பினம். நீங்க சொன்ன அந்த கேள்வி வந்து முதல் தரத்து பிள்ளை கேக்குது, அது அந்த பிள்ளைன்ற உளவியல் சார்ந்த விட இப்ப அவர் கேட்காட்டி அவருக்கு சரியா கல்வி போகாது என்ற ஒரு இது வரும். அடுத்தது கண்டிப்பு இங்க குறைவாக இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றா நாங்க கண்டிப்பா வரும்போம். இப்ப கண்டிப்பா நாங்க செய்தா பெற்றோர் வந்துடுவினோம் பாடசாலைக்கு, நீங்கள் இந்த பிள்ளைக்கு கண்டிச்ச நீங்கள் கோபமான வார்த்தை சொன்னீங்களா ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வந்துவிடும். அது கூட இன்னொரு பக்கம் ஆசிரியருக்கு திண்டாட்டமாக இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், மாணவரை மையப்படுத்தின கல்வியில ஆசிரியர் உஷாரா இருக்கணும். அப்போ நாங்கள் விளவிடக் கூடாது என்பது முற்று முழுதான உண்மை. நாங்க பிளவிட்டா அது எங்க உடனடியாக சொல்லலாம் என்று மாணவனும் இருப்பான், ஆசிரியர்களும் இருக்கலாம். அப்ப அந்த இதிலும் எங்களுக்கு ஒரு இக்கட்டான நிலை இருக்கிறதா. அடுத்தது ஒரு மாணவன் கல்வி, ஒரு மாணவன் பாடசாலைக்கு வருகிறான்டா அவன் குடும்ப சூழல் இருக்கும், பாடசாலை சூழல் இருக்கும், அடுத்தது வீட்டு சூழல் இருக்கும். அது வந்து நாங்க மாணவர் ஒரு வகுப்பறைக்கு வந்த உடனே உடனடியாக நாங்கள் இன்றைக்கு இந்த பாடம் வரலாற்று பாடம் படிக்கிறோம் என்று நாங்கள் எடுக்கக்கூடாது. எல்லா மாணவரையும் மாறுதலாக வச்சிருந்து இன்றைக்கு நாங்க இன்றைக்கு நல்ல ஒரு பகுதி படிக்க போறோம் இப்படி இருக்கிறீர்கள், அவர்களோட கொஞ்சம் நாங்கள் ஒரு குசாலமாக அவர்களோட கதைக்க வேணும். அப்படி கதைச்சு நல்ல சூழல் இருந்தா நாங்க இன்றைக்கு நேற்று இங்க போனாங்க டீச்சர், அவன் சுதந்திரமா அந்த கருத்தை சொல்ல வருவான். நிச்சயம் செய்து பாருங்க, அது சரியாகவே. அது எல்லா நேரமும் சரி வராது டீச்சர். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா 850க்கு பிள்ளைகள் எல்லாம் நிக்கணும், சில பிள்ளைகளை பாத்தீங்கன்னா 9:05க்கு தான் வருங்க. அது சொல்ல முடியாது, அது வந்து அந்த கண்டிஷன்ஸ் இல்ல. இப்ப டீச்சர் போயிருவீங்க அங்க 8:35-30க்குள்ள எல்லா டீச்சர்ஸும் ஆஜர் ஆகிறோம். ஆனா டீச்சர் வகுப்பறையில இருந்தாலும் பிள்ளைகளை அத கூட சில நேரங்கள அது வந்து பாடசாலை சூழல்ல இல்ல, அது வந்து பெற்றோரின் அந்த பிள்ளைய வந்து நேரத்துக்கு விட வேண்டியது அது பெற்றோரின். அதை கூப்பிட்டு கண்டிச்சா கூட வந்து கொண்டேதான் இருப்பாங்க. அடுத்தது மாணவர் வந்து எப்போதுமே திறமையானவர்களாகத்தான் இருப்பார். ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு தாயை விட பிறக்கிற குழந்தை ஒரு அறிவில கூடிய பிள்ளையாத்தான் இருக்கும். நீங்களே உங்களோட பிள்ளைகளை நீங்க சீர்தூக்கி பார்க்க என்ன விட கேட்கிற கேள்வி இன்னக்கே அதிசயமா இருக்குன்னு சொல்லுவீங்க, அவளாக்கு வரும். அப்ப அந்த பிள்ளை வந்து ஒரு கேள்வி நிறைய கேட்கக்கூடியதாயும் உருவாகலாம். அடுத்தது அது தொழில்நுட்ப ஒரு வல பின்னல்களுக்குள்ள சூழல்ல அறிவியல் சூழல்ல இருக்குது. அப்ப நிறைய விடயத்தை கிரகிக்கும். எங்கட பிள்ளைகள் எங்கள்ட கேட்டு நிறைய துளைப்பார்கள். எனக்கே சிலது தெரியாம இருக்கும், அது எப்படி இது உங்களுக்கு தெரியாதுன்னா அது வேந்து பார்த்தா விஞ்ஞான முறைப்படி ஆய்வு செய்தான் அந்த விட எங்களுக்கு வரும். அப்ப அதுக்குள்ளேயே ஆசிரியருக்கு திண்டாட்டம் இருக்குது உண்மையா. ஏன்னு கேட்டா அந்த ஆசிரியர் படிச்ச கல்வி படிப்பிச்ச காலம் இந்த மாணவர்களோட பழகுற அந்த கால சூழல் கஷ்டமாகத்தான் இருக்கு, நேரடியாக போக முடியாது. அவை நீங்க சொன்ன அந்த பெற்றோர் சந்திப்பு ஏன் வருதுண்டா, ஒரு மாணவன் கீழ்நிலைக்கு போய்க்க அடிக்கடி பெற்றோரை சந்திக்க வேண்டிய
அது இன்றையான் சூழல்ல அவன் சோம்பேறியாக இருக்கிறானா என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றா எனக்கு ஏன் படிக்கணும், எல்லாம் இருக்கு, சொத்து இருக்கு, இது இருக்கு, எல்லாம் இருக்கு, அந்த சுதந்திரம் அவனுக்கு வந்துவிடும். அது இந்த வெளிநாட்டு சூழல்ல இருக்கலாம், அந்த உள்நாட்டு சூழல்ல குறைவாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் இப்படி பார்த்தோம்னா உண்மையிலே இதுக்குள்ள நிறைய விடயம் இருக்கிறது. அடுத்த விவாத அரங்கத்தில நாங்கள் அதாவது விவாத களமாய் கொண்டுருவேன், சில விடயத்தை ஆய்வு செய்வோம். அந்த அப்படி ஆய்வு செய்யக்குள்ள நிறைய விடயம் எங்களுக்கு புலப்படும். மற்றது அதோட குறுக்கிறது மன்னிக்கணும், என்னண்டா இப்ப சிலர் நினைப்பாங்க இது இங்கிலாந்துல தான் நடக்குதான்னு. இங்கிலாந்து மட்டும் இல்லை, இது எல்லா நாட்டிலுமே தான் நடக்குது. அந்தந்த ஆசிரியர்கள் அந்தந்த சூழல்களுக்குள்ள போயிருந்து அவைக்கு அந்தந்த மொழி நல்லா புரிந்து அங்க நடக்கிற சிஸ்டமேட்டிக் எல்லாம் பார்த்தா தான் அது விளங்கும். இப்ப நீங்க வேற நாடுகளுக்குள்ள போயிருக்க கூட அவங்க பிரித்தானியாவை எப்படி பாக்குறோம்னா அங்க போட்டி கூட, ஆனா ஜெர்மனியா நிறைய போட்டி வைப்பினம், ஸ்பெல்லிங்குக்கு போட்டி வைப்பினம். இது உண்மையாயே உலகத்தில மிகச் சிறப்பான கல்வியை பின்லாந்து நாடு கொடுக்கிறதாகத்தான் சரியான தகவல். அது இப்ப ஒரு 5வது முறையாயும் பின்லாந்து தான் ஈடுபட்டிருக்கு. காரணம் என்ன அங்க தெரியுமா? அங்க பரீட்சை வைக்கிறீங்க. ஒரு மாணவனுக்கு சிரமமே வருதுண்டா பரீட்சை வைக்கிறதால. நீங்க நம்புவீங்களா? பல்கலைக்கழக மாணவன் 0.5 குறைஞ்சிட்டு தான் மண்டைக்கு. அவர் அந்த பேராசிரியர் புள்ளி போடையில 0.5. அந்த மாணவன் எப்ப எடுக்கணும் அந்த பாடத்தை? 6 மாதத்துக்கு பின்னர் தான் எடுக்கணும். எப்படி இருக்கும் அவனுக்கு? யோசிச்சு பாருங்க. ஆகவேதான் அந்த புள்ளி போடுற விடயம் மாணவருக்கு ஒரு எரிச்சலை, ஒரு வாழ்க்கையில ஒரு இதே தருகுது. அது மாதிரி லண்டன்ல எல்லாம் போட்டி. அப்ப அந்த போட்டிக்கு முகம் கொடுக்கறதுக்காக இன்றைக்கு மாணவர்கள் வராங்க. 11+ எக்ஸாம் எடுத்தா அது ஒரு போட்டி மாதிரி. அது குறைஞ்சோண்டு இல்ல, கூடிக்கொண்டுதான் வருது. பட் நல்ல ஸ்டாண்டர்டா இருக்கு. அது பிரித்தானிய கல்வி முறை நிச்சயம் மாற்றமாக வேணும். ஆனா ஐரோப்பிய கல்வி முறைகள்ல நிறைய மாற்றங்கள் இருக்கு. இனிப்பாக அந்த கல்வியை கொடுக்கும்போது நான் இந்த ஜெர்மனிய கல்வி திட்டத்துல நான் நிறைய இதுகளுக்கு போய் பாக்குறேன், நான் செமினார்களுக்கு. எனக்கு சரியான ஆசை. நாங்கள் இங்க பிறந்து வளரையிலேயே இந்த கல்வி சூழல் அவ்வளவு அழகாக விளங்கப்படுத்துறாரு. இல்ல இங்க கூட இப்ப நான் அதை யோசிக்கிறேன், பிரான்ஸ் விட்டு லண்டன்ல வந்திருக்கலாம். சரி, அப்படி பாக்க பத்மலோஜினி சரி நீண்ட நேரம் உங்களுக்கு பேச தந்து விட்டேன். அதனால் அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்பொழுது அங்க 3 பேரும் நீங்க பேசிவிட்டீர்கள். அடுத்த 3 பேர்ல ராஜேந்திரத்தோட நாங்கள் வேணும். ஆமா, அவர் இன்றைக்கு பாவம் இப்படி எங்களை இடநடுவில் விட்டுட்டு போன இருவரையும் அடுத்த விவாத அரங்கத்தில் நாங்கள் கொண்டு வர மாட்டோம். காரணம், அவர்கள் முதலே நான் கேட்டேன் இந்த தேதிக்கு வருவியலாம். பேசிட்டு சென்று இருக்கலாம், வரவே இல்லை என்ற உடனே நானே யோசிக்கிறேன். ஆமா, ஆனவடியா அவருக்கு நடுவர்களே, அவர்களுக்காக நான் மன்னிப்பு கொள்கிறேன். அவர்களுக்கான களத்தை நானே என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் தான். நீங்கள் அவர்களை விட முடியும். உங்களுடைய விவாத அரங்கில் தடைப்பட்டால் நீங்கள் அவரை சொல்லலாம். உங்கள் விவாத அரங்கில் எங்கேயும் தடைப்படாமல் நான் 10 பேர்களுக்கு நீங்க பேசுவீங்க 10 பேரு கூட சிங்கிளா வரும்ன்ற மாதிரி நாங்கள் கேட்க வேண்டும் அல்லவா? விவாதாரங்கம் தடைப்படாமல் எதிரணியில் நின்று நான் அத்தனை பேருக்கு பதில் சொல்றேன். என்னுடைய சகாக்களுக்கு நான் சார்பா நிக்கிறேன். பத்மலோச்சனக்கா, நீங்க சொன்னீங்க படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, படிக்க மாட்டாங்கிறீங்க. மாணவர் மைய கல்வியில குறை இல்லைங்க, அது பாடத்திட்டத்துல இருக்கிற குறை. என்ன படிச்சோமோ அதுக்கு வேலை இல்லை. அதாவது கல்விக்கு படிச்ச கல்விக்கு வேலை கிடைக்கல, அது பாடத்திட்டத்தை சரிப்படுத்தணும். தொழில் சார்ந்த கல்விகளா இருந்தா உடனே வேலைக்கு போயிருவான். இல்ல அவர் போட்டித் தேர்வுகள் அப்படி இருக்கானால நீங்க சொன்னதுல பாடத்திட்டம் மைய கல்வி கரெக்ட் தான், ஆனா பாடத்திட்டத்தை சரிப்படுத்தணும். அது எல்லா நாட்டிலயும் பிரச்சனை இருக்குது. இவன் ஒண்ணு படிக்கிறான், படிச்சதுக்கேற்ற கல்வி இல்ல, அவன் வேலை இல்லாம இருக்கிறானா நீங்க சொன்ன மாதிரி நான் அடுத்த என்ன சொல்றான், நான் வேலைக்கு போய்கிட்டு படிக்கிறேன்னு சொல்றாங்க. பாடத்திட்டத்தை மாற்ற வேண்டும். இப்போ ஒரு கல்வி மாணவர் மைய கல்வி இருக்கு தவிர, ஆனால் இதுல ஒரு நடுவர் அவர்களே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இது மாணவர் மைய கல்வி இருந்தாலும் இன்னைக்கு பாடத்திட்டம் சார்ந்த கல்வியாகத்தான் இந்த ஆசிரியர்கள் இதை கொண்டு செல்கிறார்கள். இன்னைக்கு பாடத்திட்டம் சார்ந்த கல்வியாகத்தான் இருக்கிறது. மாணவர் மைய கல்வின்னு சொல்லிக்கிடுதோமே தவிர பாடத்திட்டம் இங்கு சரியாக இல்லை அவர்களுக்கு. இருக்கிறது என்பதை நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்னொன்னு எங்க பத்மலோச்சன சகோதரி சொன்னாங்க, பெற்றோர் ஆசிரியர்கள் அடிக்கடி கூப்பிடுறாங்க. அதாவது பெற்றோர் ஆசிரியர்களையும் அந்த பள்ளிக்கு அடிக்கடி வருகின்ற பொழுதுதான் அந்த குழந்தை இனிய கற்றலில் செல்லும்.
ஒவ்வொரு சந்திக்கிற பொழுதும் அந்த குழந்தையினுடைய முன்னேற்றத்தை ஒரு தாய் பார்த்து கொள்வாள். நீங்க அது இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்க போறதுக்கு கஷ்டப்படுறீங்க. என்ன அடிக்கடி ஸ்கூலுக்கு கூப்பிடுறாங்களேன்னு பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கு செல்ல மறுப்பதன் காரணமாக, முடியாமை காரணமாக எங்களை அடிக்கடி கூப்பிடுறான்னு சொல்றாங்க. இந்த அரசு சொல்றது பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை அடிக்கடி கூட்டுங்க, பெற்றோர்களை வர வைங்கன்னு சொல்றாங்க. ஆசிரியரும் பெற்றோரும் இணைந்தால் மட்டும்தானே அந்த சமுதாயத்தை நிறுத்த முடியும். நமக்கு 1000 வேலை இருக்கிறவங்க போக முடியல, நம்ம போக முடியலங்கிறதுக்காக அடிக்கடி கூப்பிடுதாங்க. ஏன்னா பிடி அப்பா கூப்பிட்டாங்க, அந்த காலத்துல கூப்பிடவே மாட்டாங்க, இந்த காலத்துல கூப்பிடுறாங்கன்னா இது மாணவர் மைய கேள்விங்க. அவன் தப்பு செஞ்சாலோ அவன் நல்லது செஞ்சாலோ அதை பாராட்டுவதிலே பெற்ற தாயும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுற கல்வி இது. அதனால நீங்க போயிட்டு வாங்க. அப்படி இல்ல ஒரு விஷயம், மாணவர் ஆசிரியர் இல்ல குறைக்க வேண்டாம். என்னண்டா இப்ப அதை ஏன் கூப்பிட்டு ஒரு ஆசிரியரும் அடிக்கடி சந்திச்சு சொல்றது என்னமா, டீச்சர்ல பிரச்சனை வரக்கூடாது, பெற்றோரே தங்கள் பிள்ளைகளை கவனிக்கட்டும் என்றதுக்காக அங்க அது மாறும் அந்த கருத்து. அதுக்குள்ள கருத்து மாறினாலும் நீங்க வருகின்ற பொழுது அது ஒரு நல்லதாகத்தான் அந்த குழந்தைகளுக்கு நல்லதைத்தான் விதைக்கும். அது எதைக்கும் கெடுதலாக விதைக்காது. அரசாங்கம் அது விரும்புது. பெற்றோர்கள் பள்ளிக்கு வரணும்னு அரசாங்கம் பல பெற்றோர்களை கொண்டாடுவோம்னு எல்லாம் திட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. அது ஒரு விஷயம், ரைட்டு. அடுத்து சொன்னீங்க செய்முறை கல்வி. செய்முறை கல்வியில தவறு நடந்துருச்சுங்கிறீங்க. அதுவும் ஸ்லோ லேர்னர்ஸால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றீங்க. இந்த படிக்காதவன் எப்படி கத்துக்கிடுவான்னு சொன்னா செய்முறை கல்வியில தாங்க எளிமையா கத்துக்கிடுறான். படிக்கத்தான் தெரியல, செய்ய சொன்னா ஈஸியா செஞ்சிருவான். விளையாடுனா ஈஸியா விளையாடுறான். அவன் கற்றல்ல, அவனை எளிமைப்படுத்துவதற்காக அந்த ஸ்லோ லேர்னரையும் கல்வியில முன்னேற்றதுக்காகத்தான் அந்த செய்முறை கல்வி இருக்கு. அதை நீங்க தப்பு சொல்றீங்க, அதுவும் தவறுதான். அதாவது நல்ல மட்டும் செய்யறான்ல, படிக்க தெரியாதவன் இன்னைக்கு கணக்கு பட ஈஸியா போடுவான், ஆனா படிக்க தெரியாதவனுக்கு, ஏன்னா அது ஒரு கால்குலேஷன் மாதிரி அதை கத்து வச்சுக்கிட்டான். இப்படி ஒரு செய்முறை செய்கிற பொழுது ஈஸியா செய்வான். ஒரு சோதனை செய்ய சொன்னா அவன் ஈஸியா அழகா செய்வான், ஆனா படிக்கத்தான் மாட்டான். எப்படி செஞ்சாலும் எழுத சொன்னா கூட வராது, ஆனா செய்முறை செய்கிற பொழுது அவன் எளிதாக கற்றுக் கொடுக்குறான். அதனாலதான் ஒண்ணு சொல்றாங்க, நான் ஒன்றை பார்த்தேன் அதை மறந்து விடுகிறேன், ஒன்றை படித்தேன் அதை மறந்து விடுகிறேன், ஒன்றை செய்து பார்த்தேன் இன்று வரை நான் ஞாபகத்தில் வைத்திருக்கிறேன் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. அதனாலதான் செய்முறை கல்வியை நம்ம ஊக்குவிக்கிறாங்க. இன்னொன்னு, மாணவ போட்டிக்கு வரலன்னு எங்க பவித்ராஜா அப்படியே சகோதரி ரொம்ப பத்மனுஜினி சகோதரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் மாணவன் கஷ்டப்படுறான்னு நீங்க கேளுங்களேன். ஏன் நீ இருக்கன்னு சொல்ல, மைய கல்வி சொல்லுதுன்னா அவனுக்கு சுதந்திரம் கொடுக்குது. ஆனா நீங்க அவன் குழந்தை வரவில்லை என்பதற்காக நம்ம அதனால போட்டியை விட்டுறக்கூடாது. நம்ம அவர்களுக்கான ஒரு தளம் தான். நீங்கள் கண்டிக்கலாம், நீங்கள் கூப்பிடலாம். உங்களுக்கு கண்டிக்க கூடாது என்று எந்த இடத்திலையும் மாணவர் மைய கல்வி அறிவுறுத்தப்படவில்லை. பெற்றோரை அதுக்குதான் அழைக்க சொல்றோம். நீங்க கட்டாயம் மாணவர்களை அனுப்பி வைங்க. இதுக்கான வழி பெற்றோர்களை நாம் அடிக்கடி அழைக்கணும். ஏமா இன்னைக்கு உன் குழந்தை வர மாட்டாங்கிறாங்க, நீங்க கட்டாயம் கூட்டிட்டு வாங்க என்று பெற்றோரிடம் சொல்லுங்கள். அந்த குழந்தை நிச்சயமாக வரும். இதுதான் அதுக்கான முடிவு. அடுத்து ஒண்ணு சொன்னீங்க, ஒரு நம்ம ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் பாடம் நடத்தி விடுறான், இவன் யூடியூப்பை பார்த்துட்டு வேற மாதிரிங்கிறான். அதுதான் சரியான முறை என்று நான் சொல்லுகிறோம். ஏன்னா ஒரு ஆசிரியர் அவனுக்கு தெரிந்த கற்றல் முறையை தான் சொல்லுவாங்க. இப்ப எங்க வனிதாக்கா அவங்க அந்த காலத்துல படிச்ச கல்வியை அவங்க சொல்லுவாங்க. எங்க திரிபுர சுந்தரியாக்கா அவங்க அதுக்கு அடுத்த காலத்துல படிச்ச கல்வியை தான் அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் இங்க வெளிநாட்டு கல்வியை சொல்றீங்க. ஏன்னா எங்க நகலாக்கா இருக்காங்க பாருங்க, அவங்க அப்பப்போ ஏகப்பட்ட கல்லூரியா பேச போறாங்களா, அவங்க புதிய புதிய கற்றல் முறையில சொல்லுவாங்க. இப்படி எல்லாரும் சொன்னாலும் அதுல ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, நீ எல்லா முறையும் கடிச்சுக்கோப்பா, உனக்கு எந்த முறை எளிதாக இருக்கிறதோ அந்த முறையை நீ எழுதலாம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது. நீ விடை கரெக்டா இருக்கணும். நீங்க யாரு வேணாலும் படிக்கலாம், நீ எந்த யூடியூபோட ஒரு கணக்கு போட்டு பாரு, அது எந்த முறையில் செஞ்சாலும் விடை சரியாக இருக்குது என்றால் அந்த முறையிலே செய்யலாம் என்றுதான் இதுவரை கணக்கு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதனால யூடியூப் என்பது பல தளங்கள் தான். அதுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. அவன் கூடுதலாகத்தான் சொல்லுவான். அதை சொல்றீங்க, அவன் அதிகம், அதாவது அந்த என்ன சொல்றாங்க, கற்றோர் கேட்கிறான், மீத்திரன் மாணவன் கேட்கிறான், ஸ்லோ லேர்னர்ஸ் கேட்க மாட்டான்னு சொல்றீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் அவன் தேட மாட்டான்னு சொல்லுங்க. அவன் போய் வெளியவே என்ன செய்ய மாட்டான், ஸ்லோ லேர்னர்ஸ் தேடக்கூட மாட்டான். அவனே ஒரு ஆசிரியர் தான் வழிகாட்டணும். அவன் தேடினாலும் நீங்க சொல்றீங்க ஆசிரியர் பார்த்து கேட்கிற பயம்னு சொல்றீங்க.
இது மாணவர் மைய கல்விங்கிறத என் சகோதரி மறந்துட்டீங்களா? ஒரு ஆசிரியரை பார்த்து ஒரு மாணவன் பயப்படுறான்னு சொல்றீங்களே, நீங்க எங்க அணிக்கு பேசுறீங்களா எதிரணிக்கு பேசுறீங்களான்னு எனக்கும் தெரியல. என்ன பேசுறீங்க நீங்க? வந்து சுதந்திரம் கொடுத்துட்டேன்னு ஒரு முறை சொல்றீங்க, அதிகம் சுதந்திரம் ஆகி போச்சுன்னு சொல்றீங்க. மாணவன் ஆசிரியர் ஸ்லோ லேர்னர்ஸ் மட்டும் ஆசிரியரை கேட்க பயந்து போய் கேட்க மாட்டான்னு சொல்றீங்க. 2 கருத்து இருக்கு நடுவர் அவர்களே. இவர் எந்த கருத்துல நிக்கிறாங்கன்னு நீங்க கேட்டணும். ஒண்ணு சுதந்திரம் கொடுக்கான்னு சொன்னான்னா அவன் என்னனாலும் கேட்பான். இவங்களுக்கு சுதந்திரமே கிடைக்காதவே அது பயம் அப்படின்னு சொல்றதை விட அது வெக்கம் என்று சொல்லலாம். சில பிள்ளைகளுக்கு அது இருக்குது இன்றைய மாணவர் கல்விக்குள்ள. இல்ல வந்து கேட்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள ஒரு சைனஸ் இருக்கு, மற்றவை தங்களை தப்பா புரிஞ்சிருவினமோ. அப்படி இருக்கிறது என்றால் அதை செய்ய வேண்டியது மாணவர் மைய கல்வியினுடைய குறைபாடு என்று சொல்லாதீர்கள், அது ஆசிரியருடைய குறைபாடு என்று பதிவு செய்யுங்கள். ஏன்னா நீங்க தான் அவனை பார்க்கறது அரைச்சு ஏன்டா கேட்க மாட்டேங்கிற, ஒரு ஆசிரியரை கேளுடா, எதுவானாலும் உனக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு ஆசிரியர் அவரிடத்திலே சொல்லணும். இப்படி குழந்தைகள் அதிகம் இல்ல. நீங்க சொல்ல மாதிரி 1-2 குழந்தைகள் இருக்கிறார்கள். அவன் வந்து வெக்கத்துல கூச்சத்துல ஆசிரியர்கிட்ட நேரவே பார்க்க மாட்டான். ஆசிரியர் அந்த பக்கம் வந்தா வேற ஒரு திசையில திருப்பி போவோம். அந்த குழந்தைகளை நீங்க என்ன செய்யணுமா, அவனுக்கு நேரம் நீங்க போகணும். அந்த குழந்தைக்கு நேரம் போகின்ற பொழுது அதுக்கான விடை கிடைக்கும். உண்மைதான். நீங்க வந்து ஸ்டார் போட்டு சொல்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு ஸ்டார் போடுகிற பொழுதும் அந்த குழந்தையினுடைய ஊக்குவித்தலுங்க. நீங்க சின்ன பரிசு கொடுக்கலாம், ஒரு மிட்டாய் கொடுக்கலாம். அந்த குழந்தை ஸ்டார் வாங்கிட்டு அடுத்த முறை நான் ஸ்டார் வாங்குவேன்னு சொல்லி ஒரு குழந்தைகளை ஊக்கப்படுத்துகிற ஆசிரியர் கையாளுகின்ற முறைகள் தான் நீங்க ஸ்டார் கொடுக்கிற முறை. நீங்க இப்படி ஆசிரியர் மாணவர்களிடம் வந்து எதையும் மறைக்காமல் அவருடைய கேளுங்க. நம் சில ஆசிரியர்கள் குறைகள் அதிகம் இருக்குது. இதுல ஆசிரியர் குறை இருக்கிறத மாணவர் மைய கல்வியை குறை சொல்லாதீங்க. அவரிடத்தே தட்டி கேளுங்க. அவன் தவறு செய்தால் அவனை கண்டிக்கிற அனைத்து உரிமையும் அந்த மாணவர் மைய கல்வியில இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லல. பெற்றோர்களே என் மாணவனை கண்டிக்கிறாங்க. ஆனா ஒரு சில பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கிட்ட வந்து வம்புழுக்கிறாங்க. என் பையன் நீங்க எப்படி அடிக்கலாம், என் பையன் நீங்க எப்படி கண்டிக்கலான்னு பெற்றோர்களால் தான் அந்த குழந்தைகள் கெட்டு போகிறார்கள் என்பதை நீங்க பதிவு செய்கிறேன். மாணவர் மைய கல்வி எல்லோருக்கும் சமமான கல்வி, எல்லோருக்கும் சமத்துவமான கல்வி, எல்லாவற்றுக்கும் அவன் சுதந்திரமான கல்வியவே தருகிறது. அது நன்மை பயக்கிறது. அதில் சில முரண்பாடுகள் இருந்தால் அதை கலைந்து கொள்வோம் என்று என்னோட வாதத்தில் முடிவு செய்கிறேன். நல்லது. மிக சிறப்பு. சமத்துவம் கல்வி, அதாவது மாணவரை மையப்படுத்தின கல்வி சிறப்பு என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். வனிதா, உங்களுடைய பேச்சோட நாங்கள் நிறைவு செய்வோம். ராஜேந்திரம் எல்லா பேச்சுக்கும் பேசினோடைய அவருடைய முத்தாப்பா எடுத்துக் கொள்ளுகிறேன் அவருடைய அணிக்கு. வனிதா இறுதியாக பேசி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். 2 மணித்தியாலங்கள் ஆக போகிறது. வனிதா, உங்களுடைய. ஒருவராக வந்து பல பேராக பேசிய ராஜேந்திரன் சார் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. ஆனாலும் அது வயதை குறைத்து காட்டுகிறார். ப்ரொஃபைல கூப்பிடுறாரு, மாண்டிசோரிய கூப்பிடுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னுடைய கருத்துக்கு வந்து அவர் வலு சேர்க்கிறாரே ஒழிய அடியில என்ன உண்மைன்றத அவர் யோசிக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் தெரியும். அவரோட வகுப்புக்கு போற பசங்க எல்லாம் தூங்கி எந்திரிச்சு வர்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாரு. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை வந்து மறைக்க பாக்குறாரு சார். வந்து அந்த கல்வியில வந்து ஆழமான ஒரு புரிதல் இல்லை அப்படின்றதான் நம்ம சொல்றோம். என்ன தலைப்பு? நன்மையா தீமை பயக்கிறதா? தீமை அதிகமாக விளைவிக்குது, நன்மை சில நன்மைகள் இருந்தாலும் அதிகமாக தீமையை விளைவிக்கிறதுன்னு தான் நம்மளுடைய பேச்சு. அதாவது அந்த விரிவுரை முறையிலையும் இந்த சரிசமமான கல்வி, அன்னைக்கு உரிய கல்வியில சரிசமமா இருந்தது மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும். இன்னைக்கு அதிகமான ஒரு தீமையை விளைவிக்குது, சரிசமமான கல்வி இல்லைன்னு சொல்றோம். அந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்திற்கு ஏற்றார் போல இன்னைக்குள்ள டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரியான அந்த ஸ்கூலோ அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸோ இன்னைக்கு இல்ல. அந்த தரம் வந்து இன்னும் உயரல அப்படின்னு சொல்றோம். அந்த விருப்பம்ன்றது வந்து இன்னைக்கு எல்லாரும் விருப்பமா இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. பயனுள்ளதா இருக்கா? அது எப்படி இருக்கு? அதிகமான போட்டி பொறாமையோட இருக்கு. பசங்களும் சரி, எல்லாருமே சரி, போட்டி போட்டுக்கிட்டு பண்றாங்க, பொறாமப்படுறாங்க. அதன் மூலமா வந்து நிறைய வன்முறைகள் நடக்குது அப்படின்றத நாங்க இறுதியா பதிவு செய்யறோம். ஏட்டில் இருக்குது, புத்தகத்துல இருக்கு, இதுக்கு இருக்கு, பாடத்திட்ட கம்மியா இருக்கு, எல்லாமே சொல்றாரு. ஓகே, அதுபடி நம்ம ஃபாலோ பண்றோமா? அதுபடி நம்ம யோசிக்கிறோமா? அதுபடி நம்ம மாறுறோமா? அதுதான் இல்ல. அது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குதா, ஒரு சிறப்பான அனுபவத்தை கொடுக்குதா அப்படின்னா அதுதான் இல்ல. இன்னைக்கு சிந்திக்கிற, கேள்வி கேட்கிற மனப்பக்குவத்தை வந்து அந்த மாணவர்களுக்கு இடையே வளர்க்குதா? இல்லையே. இப்படி கேள்வி கேட்கறது ஆசிரியர் தான் கேள்வி கேட்கிறாரு.
இப்ப நீங்க சார் இருக்காருன்னா ராஜேந்திரன் சார் இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் பள்ளிக்கூடத்துல போயிட்டு அந்த மாணவர்களை கேள்வி கேட்க சொல்லுங்க, ஒருத்தருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. புரிய மாட்டேங்குது. விமர்சன சிந்தனையோட மூளையை யோசிச்சு அவங்க கேள்வி கேட்கறது இல்ல அப்படின்றதுதான் அது ஒரு தீமை குறைபாடுன்னு நம்ம சொல்ல வர்றோம். அந்த வளர்ச்சிக்கு உரிய அந்த மாணவர்களுக்கு பருவத்துக்குரிய அந்த மென்டாலிட்டி, அவங்களுடைய ஐக்கியூ லெவல் அதெல்லாம் உயர்தா? அந்த தரம் உயர்தா? இல்லையே. அது இளமை ஊஞ்சலாடுற மாதிரி சார் வந்து பேசுறாரு. எல்லாருக்கும் வயசு வந்து ரொம்ப அதிகம். வயசாயிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, அவங்களுக்கு வயசாயிடுச்சு. அவர் அப்படியே இளமையா ஃபீல் பண்ணி அப்படியே சொல்ற கருத்தை கொண்டு வர்றாங்க. அவங்க மனைவி பக்கத்துல இருக்காங்களான்னு தெரியல. அது எதிர்த்த மாதிரி இருங்க ப்ரோக்ராம் முடியட்டும் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துருப்பாங்க அவங்க. அப்ப இன்றைக்குரிய கல்வி திட்டம் வந்து நான் மோசம்னு சொல்லல, எல்லாமே இருக்கு. ஆனா அந்த மாணவர்களை மையப்படுத்திய கல்வி என்பது இன்னைக்கு மாணவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதா, அவங்களுடைய திறன்களை வந்து தூண்டுகிறதா, அதிகப்படுத்துதா அப்படின்னு கேட்டா அது இல்லைன்னு நாங்க சொல்ல வர்றோம். எங்களுடைய கருத்து வந்து அதுதான். அப்போ பொழுதுபோக்கான ஒரு மேம்போக்கான ஒரு சோம்பேறித்தனத்தை தான் வந்து வளர்க்குது அப்படின்றதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும். அடுத்து அந்த இலக்கு நோக்கி எல்லாருக்கும் லைஃப் இருக்கும். அந்த இலக்கு நோக்கிய கல்வியை வந்து அதை முன்னிலைப்படுத்தல அப்படின்றதுதான் எங்களுடைய வாதம். அடுத்து வந்து ஒரு மனிதனைய ஒரு கல்வி தன்னுடைய சொசைட்டிக்கு என்ன தேவை, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை, எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து அவாய்ட் பண்ணுது. அதை வந்து கொடுக்கல, அதை யோசிக்க வைக்கல அப்படின்றதுதான் எங்களுடைய வாதம். அது உளவியல் ரீதியான அதிகமான சிக்கல்களை உருவாக்குதுன்றதுதான் நாங்க வந்து எடுத்து வைக்கிற முன்வைக்கிற கருத்து நடுவர் அவர்களே. ஆகவே அவர் சொன்ன மாதிரி சமத்துவமான கல்வியை உருவாக்கல, சமத்துவமற்ற கல்வியை தான் உருவாக்குது. எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யல அப்படின்றத சொல்லி மீண்டும் மீண்டும் அதை கூறி இது வந்து தீமையைத்தான் அதிகமா விளைவிக்குதுன்னு சொல்லி என்னுடைய கருத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தவறே சொல்லிட்டாரு. ஆம், மிக சிறப்பான ஒரு விவாதமா இருந்தது. எல்லாரும் உண்மையிலேயே அது உணர்வு பூர்வமாக பேசினீர்கள். அதிலும் ஒரு பக்க மகிழ்ச்சி இருந்தது. நிச்சயம் இதை கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைத்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது இந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் உள்ள தலைப்பாகத்தான் இதை பார்க்கின்றோம். மாணவர்களை மையப்படுத்திய கல்விதான் இன்றைக்கு கடந்த ஒரு 8 வருடங்களுக்கு பிற்பாடு உள்ள நிலையில அவர்கள் மாற்றம் பெற்ற கல்வி. காரணம் என்னென்றால் 2 விதமான கல்வி சூழலுக்கு வாழ்ந்த நாங்கள் ஆனபடியால் எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். எங்கட கல்வி சூழல் எடுத்தோம்னா அது ஆசிரியரை மையப்படுத்தின கல்வி, ஆசிரியருக்கு மரியாதை கொடுக்கணும், நிறைய அடி வேண்டி படிச்ச நாங்கள். ஆனால் ஞாபகத்துல நிக்கிறது காரணம் அந்த அடித்ததனால் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. பாருங்கள், சில விடயங்களுக்கு நாங்கள் ஒரு திருப்பத்தை மாணவர்கள் மத்தியில உருவாக்க வேண்டும். அதை இப்பொழுது செய்ய முடியாத சூழல் இருக்கிறது. தடியால் அடிக்க இயலாது, உருக்கி சொல்ல இயலாது. அப்ப மாணவனுக்கு இப்படித்தான் என்று சொல்ல, அவன் எப்படி இருப்பான், அப்படியா என்று போட்டு அதை கேட்கறது பாதி, கேளாது பாதி. அப்ப குரலை உயர்த்தி இதுதான் முக்கியத்துவம் என்று சொல்ல. உண்மையிலே இன்று என்ற வகுப்புல நடந்தது. ஐரோப்பிய நாடுகள் எத்தனை என்று 11ஆம் ஆண்டு மாணவர்களை கேட்க தெரியாது என்று 2-3 மாணவர் சொல்றாங்க. தெரியாதுன்னு சொல்றீங்க, நீங்க ஐரோப்பிய நாட்டில் இருக்கிறீர்கள், ஐரோப்பாவில் எத்தனை நாடு, இஞ்ச பிறந்த பிள்ளைகள் முழுக்க தெரியாது. பேர் 1-20 பேர் 1-21 ஒன்று தெரியாது. அப்ப நான் சொன்னேன், எங்க பார்க்க வேணும், உடனே நீங்கள் எங்கேயோ பார்க்க வேண்டிய தேவை வருது. அப்ப ஐரோப்பிய நாடுகள் 27 நாடுகளே ஒவ்வொரு விதமா சொல்லுதல் சொல்லாமையும் இருக்குது. அப்ப பார்த்தா அங்க தேடல் இல்லை. நானே சொல்றேன், நாங்க அவர்களுக்கு நோமலா நாங்கள் வந்து நான் நினைக்கிறேன், நாங்கள் அடிக்கடி சில விடயங்களை தேடிக்கொண்டிருப்போம். அது வினாக்கள் எங்களுக்கு எழும்பிக் கொண்டிருக்கும். ஆனா அந்த மாணவர்களுக்கு சில பேருக்கு வருவதில்லை வினா. காரணம் அவனுக்கு கல்வி சூழலை விட நிறைய இருக்கு. அவனுக்கு நிறைய வேற எங்கேயோ மனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்துலதான் இருக்கிறோம். அது நிச்சயமான உண்மை. ஆனபடியால் இந்த கல்வி சூழலை எடுத்தோம்னா இந்த மாணவரை மையப்படுத்தின கல்வியில நிறைய நன்மைகளும் இருக்கிறது. ஆனா நன்மைகளை விட தீமைகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறதாக பல ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதுக்கு காரணம் என்ன, நாங்க போட்டியை மையப்படுத்திய கல்வியில இப்ப இருக்கிறோம். முந்தின காலம் போட்டி இல்லை, இப்ப எதுக்கும் போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, அங்கால கணக்கு போட்டி, இப்படியே போட்டிகள் என்ற ஒண்ணு அந்த வீட்டுற புள்ளிக்காக அந்த மாணவனை கஷ்டப்பட்டு உழைக்கிறதால அவனுக்கு வெறுப்பு வருது. சில நேரம் நான் தோற்றுடுவேனோ என்ற ஒரு எண்ணப்பாடும் அது அங்க வருது. அதுவும் உண்மை. அடுத்தது, ஏன் புதிய சிந்தனை வரையில. பாரதியை பற்றி கவிதை சொன்னால் பாட்டுக்கு ஒரு பாரதி இவன் தான் என்றுதான் சொல்லிக் கொண்டே, அது யாரோ எழுதி வச்ச வரி.
ஆனா ஏன் மாணவர்கள் புதிதாக உருவாக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்கிறது. புதிய சிந்தனை வரணும். எப்போதுமே பொது சிந்தனை வேணும். அதிலும் புது சிந்தனை அவசியம் தேவை என்று சொல்லும். அப்ப அவங்களுக்கு அந்த புதிய சிந்தனை பிறப்பு இன்றைக்கு ஏனண்டா அது எங்களுக்கு ஓகே எல்லாம் தெரியும் தானே. அந்த இன்னொரு பக்கம் மாணவனுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் என்ற நினைவே அவங்க நினைக்கிறாங்க. அடுத்த கல்வி திட்டத்துல நிறைய குறைபாடும் இருக்கு, நிறைவும் இருக்குது. குறைபாடு நிறைய இருக்கு. ஏன்னா மாணவருக்கு புகையிலை என்ற ஒண்ணு அந்த கல்வி திட்டத்துல ஒன்று இருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து கூடிய ஆசிரியர்கள் இந்த கல்வி திட்டத்தை மாற்ற வேணும், அல்லது அதுல ஒரு சின்ன மாற்றங்கள் செய்து கொண்டு வர வேணும் என்றதை நினைக்கிறோம். அப்ப அந்த அவனுக்கு புகையிலை என்றோன்னா பெற்றோரை நாங்க கூப்பிடுறோம். உங்களோட பெற்றோர் சந்திப்பு வரவன் பெற்றோர் சந்திப்பு வரவே அவனுக்கு இது என்ன ரிப்போர்ட் சீட்ல அவனே சைன் பண்ணி போட்டு கொண்டு வருவான் சில நேரம். அப்ப பெற்றோர் சந்திப்புக்கு வந்தோடனே அங்க பொய்யல் எல்லாம் தெரிஞ்சிடுமெண்டே சில மாணவர் டீச்சர் வேண்டாம் டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர் நீங்க அம்மா கூப்பிடாதீங்க அப்பா கூப்பிடாதீங்கன்னு சொல்லி போடுவாங்க. அந்த சேட்டையெல்லாம் இப்ப இருக்குது. அப்ப அது ஏன் என்ற ஒரு நிலை நேர்மையான மாணவன் என்றால் நேர்மையாகவே இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை நாங்கள் இளையோர்களை அடுத்த சந்ததியை நல்ல ஒரு வளமான சந்ததி ஆக்க வேண்டும் என்பது எல்லோருக்குமே கனவு. எல்லா ஆசிரியருக்கும் கனவு. இந்த அப்துல் கலாம் கனவு கண்டார். எண்ணற்ற 20,000 மாணவரை தந்தா நான் இவ்வளவு உருவாக்குவேன். இப்பொழுது அங்கு தாய சூழல்ல அர்ச்சனா எனக்கு இளையோர்களே என் பக்கம் இருந்தால் இன்றைக்கு நாடு மாற்றம் காணும். நிச்சயம் உண்மை. அதாவது இளையோர் இந்த சக்தி வலுமிக்க சக்தி. அந்த அப்படியான அதாவது வலுமிக்க சக்தியை நாங்க நன்றாக பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயம் நாங்கள் சோரக்கூடாது. ஆசிரியர் மாணவன் எதிர்த்து கேட்டாலும் சோரக்கூடாது. இப்ப பத்மலோஜினி ஒரு கதை சொன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களோட நாங்கள் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனோட நன்றாக அவனோட பழக வேணும். ஆனால் எங்களுக்கு இடைவெளி வேணும். ஏன்னா இப்ப பாலியல் தொல்லியல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சில பாடசாலைகளில் இருக்கிற காரணத்தால அது கூட குழம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறத நாங்க பாக்குறோம். ஆகவே இப்ப சில நேரம் கதவை பூட்டி போட்டு தனி ஒரு மாணவனண்டா இருக்கக்கூடாது என்று பாடசாலை நிர்வாகம் சொல்லுது. அப்ப கதவை திறந்து விட்டுதான் படிப்பிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இப்ப நிலைமையில நிறைய இடர்கள் எங்களுக்கு இருக்கிறது, ஆசிரியருக்கு இருக்கின்றது உண்மைதான். அடுத்தது அந்த இவர் சொன்ன திறன், அதாவது சிந்தனை திறன் அவங்களுக்கு தூண்டப்படவில்லை, முற்றுமுழுதாக தூண்டப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஆனா குறைவாக இருக்கிறது. ஏனென்றா உண்ட புதிய திட்டத்தை செயற்படுத்துங்கோண்டா அவை வர மாட்டினோம். ஏண்டா ஒரு ஆள் 2 பேர் தான், மற்றவை வரையினம் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்க அவை சிந்திக்க விருப்பம் இல்லை. புதுசாக இது ஒரு ரிசர்ச் செய்யுங்க, இது ஆராய்ஞ்சு பாருங்க, இது எப்படி வருமானா விருப்பம் இல்லை. அங்க விருப்பம் இல்லாத காரணம் ஆசிரியரை முற்றுமுழுதான் அங்க குறை சொல்ல முடியாது, மாணவரை தான் குறை சொல்ல வேண்டிய தேவை. அவை இலக்கு நோக்கிய பயணத்துல நாங்களும் அவனோட போக வேணும், பெற்றோரும் வர வேணும். இங்கு பெற்றோரும் சரியாக குழந்தைகளை பாடசாலை ரீதியில கொண்டு வரைக்க நன்றாக வளர்க்கப்பட்ட குழந்தைகளாக கொண்டு வந்தால்தான் ஆசிரியருக்கும் இலகுவாக இருக்கு. அவை இன்றைய இந்த மாணவரை மையப்படுத்திய கல்வி நிறைய நன்மைகள் செய்திருக்கிறது, இல்லை என்று சொல்ல. நன்மைகளை விட அதிகம் இதுக்குள்ள குளறுபடிகளும் தீமைகளும் இன்றைக்கு மலிந்து இருக்கிறது. ஆனால் அந்த தீமைகளை நாங்கள் பட்டியலிட்டு இருக்கிறோம் எல்லோரும். அந்த தீமைகளை நிவர்த்தி செய்து நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு கொடுத்தால் அவர்கள் இன்னும் வளமிக்கவர்களாக வருவார்கள். அதற்கு ஆசிரியரும் மாணவரும் ஆய்வு செய்ய வரும். இந்த மாணவன் ஏன் கேள்வி கேட்கவில்லை, இந்த மாணவனுக்கு என்ன குறைபாடு இருக்கிறது, அதை பட்டியலிட வேணும். நாங்கள் அப்படி பட்டியலிட்டோம் என்றால் நிச்சயம் அந்த மாணவனை இன்னும் பல அனுபவங்களை பெற தூண்டலாம். ஒரு விடயத்தை பத்மலோஜினி சொன்னா எல்லோருக்குமே இருக்கு. நாங்க எல்லாம் குறும்புத்தனம் செய்யாத நாங்களா, நெருப்பு சுடாதண்டு அப்பா சொன்னால் நாங்கள் இல்ல, அப்ப அங்கால ஒரு நெருப்பை தொட்டு பார்க்கணும் வருவான். அப்ப அந்த மாணவன் செயல்முறையில செய்து பார்க்க வேணும் ஆசைப்படுறது ஒன்று. பியர் குடிக்காத என்று நாங்க சொல்லுவோம். அவன் ஒருக்கா குடிச்சு பார்த்துதான் ஐயோ இது குடிக்குது வேண்டாமன்றதை அறிய முற்படுகிற காலம்தான் இது. முந்தின காலம்டா நீங்க தொடக்கூடாது குடிக்க கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லை. அனுபவம் என்பது அவன் தான் பெற வேண்டிய சூழல். அது செய்யலாம் என்றுதான் நான் சொல்லுவேன். அவன் ஒருக்கா செய்து பார்த்துட்டு இல்லையென்று விழா. சில பிள்ளைகள் அந்த மனத்தை கண்டுட்டு சொல்லுவார்கள் எனக்கு வேண்டாம் என்று. சிகரெட்டு மனத்தை நான் சிகரெட்டு குடிக்க மாட்டேன் தானாக ஒதுங்குற பிள்ளை கெட்டிக்காரனாக இருப்பார். சில குறும்பு பிள்ளைகள் செய்து பார்க்க வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். அது பாதகமாயும் வந்துவிடும், சில நேரம் சாதகமாயும் வந்துவிடும். அப்ப இது எல்லாம் ஆசிரியருக்கு ஒரு இடராகவும் இருக்கிறது, உண்மைதான். அவை இன்றைய இந்த தலைப்பினூடாக இந்த மாணவரை மையப்படுத்திய கல்வி நன்மை விளைவிச்சாலும் அதிக அளவு தீமையை விளைவிக்கிறது தான் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். அதாவது இந்த தீர்ப்பு தீமையை கூட விளைவிக்குது, ஆனால் அந்த தீமையை இல்லாமல் ஆக்க வேணும் ஆராய்ஞ்சு என்ற ஒரு தீர்ப்பையும் நான் இதுல சொல்லி முடிக்கின்றேன்.
மிக்க நன்றி நீங்கள் பேசின எல்லோருக்கும். மன்னிக்கணும் டீச்சர், நான் ஒரு விடை பெற வேண்டும், குறைக்காதீங்க. நன்றி. எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். மிக அருமையான தலைப்பு. ஆனா இந்த இப்ப சிலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் கூட இருக்கலாம். இருந்தாலும் இன்னும் நிறைய விடயங்கள், சில விடயங்கள் வெளிப்படையாக பேச முடியாது. சில விடயங்கள் மட்டும்தான் மேலோட்டமா தான் நாங்க இதுல சொல்லி இருக்கிறோம் என்றதையும் கூறிக்கொண்டு, மிக இன்றைக்கு உங்கள் எல்லோருடைய கருத்துக்களும் மிக சிறப்பு. அதே மாதிரி தலைமை தாங்கிய வனிதா அவர்களுக்கும் எங்கள் அணி சார்பான வாழ்த்துக்களை கூறிய ரொம்ப சிறப்பா பேசியிருந்தீங்க. திரிபுர சுந்தரி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்து. சிங்களா பேசிய திரு ராஜேந்திரன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறி சந்தர்ப்பத்தை தந்த நவலா டீச்சர் உங்களுக்கும் அழகா அந்த பின்னோட்டம் கூறி நாங்க சொன்னதை திருப்பி வடிவாத எல்லோரும் விளங்கக்கூடிய மாதிரி கூறின உங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி பாமுகம் தொலைக்காட்சிக்கும் இச்சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, 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 மிக்க நன்றி. அழகாக பேசினீர்கள். அழகாக இருந்தது. கொஞ்சம் தமிழில் கொஞ்சிய மேடத்திற்கு மிகவும் ஒருவரா பேசுங்க. நன்றி, நன்றி. சென்று வரலாம். வனிதா, நீங்க சொல்லுங்கள். உங்களுக்கு நேரங்கள் சரி, சொல்லுங்கள். நீங்க நல்ல தீர்ப்பு. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாடத்திட்டம் அதை சார்ந்த எல்லா கருத்துக்களும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தலைப்பு நீங்க எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்ததுனால அவங்களுடைய தலைப்புக்கு ஏத்த மாதிரி நாங்க எந்த அளவுக்கு சொல்றோமோ பேசுறோமோ அதை நம்ம சொல்றோம். பட் நீங்க சொன்னது கரெக்டான ஒரு தீர்ப்பு தான். சார் ரொம்ப நல்லா பேசுனாங்க எப்பயும் போல. ஆனா இந்த வயசை மட்டும் பாருங்க, எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம எப்படி அவருக்கு உண்மையிலேயே ட்ரிபிள் கைதாட்டு நாங்க செய்யணும். ஏன்னா உண்மையிலேயே நல்லா பேசினார். அவர் அந்த பாசிட்டிவான இடத்துல நல்லா பேசினார். உண்மையிலேயே அவர் சரி பேசினார். அவருக்கு எதிர்ப்பு சொல்ல முடியாம இருந்தது எங்களுக்கு. என்றால் அவர் சொல்லுற விடயங்கள் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த ஆசிரியர் அவ்வளவு தகுதியாக கொண்டு போறாரா அல்லது அந்த வழிகாட்டிய கொண்டு போறாரா? இப்ப நான் சொன்ன அடுத்த முறை நான் வரையிலேன்னா உடனே எங்கட நிர்வாகிக்கிறார், உங்களோட பாடத்திட்டத்தை தந்துட்டு போங்க. அப்ப நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் எங்களுக்கு இப்ப நாளைக்கு இன்னது படிப்பிக்க போறோம்டா அந்த பிள்ளைக்கு எப்படி கொடுக்கலாம்ன்றது நான் முதல் வாசிச்சு எவ்வளவு தூரம் எனக்கு விளங்குதோ அதைத்தான் அந்த பிள்ளைகளுக்கு இலகுவாக கற்பிக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போவார். ஆனா இன்னொரு ஆசிரியர் புத்தகத்தை எடுங்கோ, சரியோ இதை படியுங்கோ, இந்த கேள்விக்கு மறுபடி எழுதுங்க, முடிஞ்சது. அப்ப நாங்கள் ஒரு 1.5 மணித்தியாலத்துக்களில வகுப்பு பாடத்தை படிப்பிக்கிறோம், சொற்களை விளங்கப்படுத்துறோம், விளங்காத சொற்களுக்கு விளக்கம் கொடுக்குறோம், திருப்பி மைண்ட் மேப் தீர்றோம், இவ்வளவு விடயத்தை செய்கிறோம். அந்த மாணவனுக்கு நன்றாக புரிந்து. இன்றைக்கு என்னட்ட பயிற்சி ஆசிரியர் ஒரு ஆள் வந்தார், 12ஆம் வகுப்பு முடிச்சவர் வகுப்பை பார்த்துட்டு அவர் என்னட்ட படிக்காத ஒரு மாணவர், வேற எங்கேயோ படிச்சுட்டு வந்தவர். அப்ப அவர் படிப்பிக்க போறதுக்கு அவருக்கு வேற வகுப்பு ஒண்ணும் கொடுவடையில் இல்லாம ஆசிரியர்கள்னா நான் அவ்வளோ டீச்சரோட இருக்க போறேன் பக்கத்துல இருந்தேன். அப்ப நான் கற்பிக்கிறத அவர் பார்த்துட்டு அவர் சொல்றார், அவர் என்னட்ட கற்காத ஒரு மாணவன். அப்ப அவர் என்ன சொன்னார், இங்க ஒரு வித்தியாசமான முறையில செய்யறீங்களே என்று அவருக்கே கற்பனை வருகுது. அப்படியே நாங்கள் அந்த நேரத்துல இதா கொண்டு போவோம். ஆனா அதை கொண்டு இன்னொரு ஆசிரியர்கிட்ட கொடுத்தா அவ சரியா செய்வாவோ தெரியாது. அவர் சொன்ன இவற்ற ராஜேந்திரத்தின் கருத்து சரி, நல்ல நல்ல விடயம். சொல்லுங்க ராஜேந்திரன், உங்களோட நாங்க முடிப்போம். திரிபுர சுந்தரி நித்திர தூங்குறா. அவர் மீண்டும் பல முறை நன்றி சொல்லணும். பல வாய்ப்புகளை வழங்கியிருக்கீங்க. அதுக்காக இந்த வாத அரங்கத்துக்கு எனக்கு மகிழ்ச்சி தான் இருக்கிறது. ஆமா, நல்லதா. ஆமா, நீங்க ஒரு முறை வாய்ப்பு கொடுப்பீங்க. நான் 5 நிமிஷத்துல வெளியே போயிடலான்னு பார்த்தேன். என்னுடைய சகாக்கள் இருவரும் வரவில்லை. அவர்களும் நீங்க தம்பியோட அதையும் சேர்த்து சிவசெல்வ மாரிமுத்து தம்பியோட பார்ட்டையும் சேர்த்து இன்னைக்கு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. இலையையும் நான் சாப்பிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு இலை தான் போடுவாங்க எப்பொழுது நடுவர் அவர்கள். இன்றைக்கு 3 இலைகள் போட்டிருந்தார்கள். 3 இலையிலும் யாரும் இல்லை என்பதால் நான் 3 இலையையும் நான் ஒருவரே சாப்பிட்டேன். அது எனக்கு ஒரு பரம திருப்தியாக இருக்கிறது. விளையாடிட்டீங்க. ஆமா, அதனால ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஆகா, அடுத்து என்ன பாயிண்ட்லாம் இல்ல, நீங்க என்ன பேசுறானோ அதுக்கு பதில் பேசுவோம். இன்னும் கூட 4 பேரை விட்டுதான் கூட பேசிருப்பேன். ஏன்னா உங்க வேத அரங்கத்துல கத்துக்கிட்டல.
ஆரம்பத்துல பேசினதை விட இப்ப நன்றாக பேசுகிறீர்கள். நன்றி நன்றி ஆரம்பத்துல நன்றி. கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் எல்லாத்தையும் அது இப்ப முத பழகிட்டோம்ல, அது எங்க நடுவரை பார்த்தாலே தரால வார்த்தைகள் வருது. எதையும் சித்திரம் பண்ண வேண்டாம். அதாவது ஃபர்ஸ்டோட ரொம்ப நோட்ஸ் எடுத்து பேசுவோம். இப்ப அப்படி இல்ல. முகத்தை பார்த்தால் போதும், தலைப்பை பார்த்தால் போதும், அணியினரை பார்த்தா போதும். உங்க எல்லாத்துக்கும் அதிக கேள்விகள் இருக்கிறது. அதே நமக்கு அடுத்த பதிலை நோக்கி பயணிக்குது. நம்ம எடுத்து வச்ச குறிப்பை விட நீங்க எல்லாரும் அழகா இருந்துச்சு. தீர்ப்பு அருமைதான். இந்த தீர்ப்பு எந்த விதத்திலும் இல்ல. அதாவது எப்பொழுதுமே நன்மையா தீமையா என்பதை விட நன்மையை விட தீமைகள் அதிகமாக ஒருபடி எப்பொழுதும் உயர்ந்துதான் நிற்கும். ஏன்னா எல்லா சூழலையும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்குள் சென்றுட்டு அவன் வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அரிதாகத்தான் இருக்கு, கஷ்டமா தான் இருக்குது. அது பெண்களுடைய நிலைமைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் சொல்ல முடியாத அவைகளை மறைத்து வைத்திருந்தீர்கள். உண்மை எனக்கு எல்லா விஷயங்களையும் தெரியும். நடுவர் சொன்ன தீர்ப்பை தலைவணங்கி அதை சிறப்பு கலந்து ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி 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 நன்றி. மிக சிறப்பாக பேசினீர்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சி. திருவிர சுந்தரி, நீங்கள் உங்களுக்கு தூக்கம் சொல்லுங்க. டக்கன் உங்களை முதற்கு எடுத்துட்டு விட இல்லையா? அவர் தூக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தீர்ப்பு வழங்கியிருக்கீங்க. மாணவர்களை அதாவது ஆசிரியர்களை மையப்படுத்தி உள்ள கல்வியில நாம கற்றதுனாலதான் இன்னைக்கு எல்லாரும் ஒரு பொறுப்புல இருந்து இன்னைக்கு விவாதிச்சுட்டு இருக்கிறோம். மாணவர்களை மையப்படுத்தி இருந்தா இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் தீமைதான் இருக்கு, நன்மையை விட தீமை அதிகமா தான் இருக்குது. அவர் சொன்ன மாதிரி குழுவா கற்றுக்கிறப்போ நல்ல விஷயம் கெட்ட விஷயம், நல்லது 41 நாள் ஆனாதான் ஒரு நல்ல விஷயம் ஒருத்தன்ட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். தீய விஷயம் 41 நிமிஷத்திலே கிடைச்சிருது. அந்த மாதிரிதான் இந்த குழுவா இருந்து கத்துக்கிறப்போ அவன் கத்துக்கிற விஷயம் தீமையான விஷயங்கள், அவன் கவன சிதறலுக்கான நிறைய இந்த தொழில்நுட்ப தளங்கள்னால அவனுடைய கவன சிதறல் பல விதமா போயிட்டு இருக்கு. கல்வினால அடிப்படையானது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இன்றைய மாணவர்கிட்ட இல்லைங்கிறதான் உண்மை. குறைவா இருக்கு. குறைவு. இதுல 100 பேர் எடுத்தானே ஒரு மதிப்பு கொடுக்கிறேன். அதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் இந்த கொரோனாக்கு பின்னர் உள்ள காலம் கொஞ்சம் கஷ்டம். அந்த ஒழுக்கன்றது இருக்கு. ஒரு தலை சிறந்த பள்ளி, அந்த பள்ளியில் மாவட்ட ஆட்சியாளரோட குழந்தையும் படிக்குது. பெரிய பெரிய அந்த நகர்ல முக்கியமான மருத்துவரோட குழந்தைங்களும் அங்க படிக்குது. ஆனா அந்த குழந்தைங்க கிட்டதான் அழகழகான பாட்டில கொண்டு பகிர்ந்து குடிக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு இருக்கு. ஆண் பெண் இல்லாத அளவு இருக்கு. சமுதாயம் மாணவர்களை மையப்படுத்தி இருக்கும்போது பல சிக்கல்களுக்கு ஆளாகி இந்த சமுதாயத்துல ஒருத்தன் சிறந்தவனா ஒழுக்கமானவனா இந்த கல்வியில இருந்து வெளியே வரணுங்கிறது இன்றைய காலகட்டத்துல பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அருமையான ஒரு நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி. அதிபர் அவர்களே, நிக்கிறீங்களா? நாங்களாக விட பெறுகின்றதா என்றது? நாங்கள் இல்லது நாங்களாகவே விட பெறுவோம். மிக அருமையாக இருந்தது. எல்லோருக்கும் என்னுடைய இதயத்து நன்றி. ஏனென்றால் கேட்கிற நேரங்கள் எல்லாம் நீங்க அந்த எங்களுக்கு எப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களுக்கு இருக்குன்னு நாங்களாகவே விட பெறுவோம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.